अथ द्वाविंशोऽध्यायः कथय एनां सखीं ते अद्य स्वस्था भव सुलोचने इत्युक्त्वा मां सखी पार्श्वे आरोप्य रथ उत्तमे. இப்போ யசோவதிட்ட ஏமா எழுதிட்டு இருக்கேன்னெல்லாம் அந்த ஏகவீரன் வந்து கேட்குறோச்சே, யசோவதி கதை சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு ராஜா ரைபியர், அவருடைய பொண்டாட்டி ருக்மரேகா, இவா ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை, அது பிறக்கலை, குழந்தை பிறக்கலை, அப்படியே அக்னிலேருந்து வரா. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு அந்த ஏகாவளி. ஸோ அவளை வந்து ஒரு காலக்கேதுங்கிற அசுரன் பிடிச்சின்னு போயிட்டான். அதனால நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே முடிச்சுட்டுக்கேன். நான் வந்து நானும் கூட வரேன்னு சொன்னேன், அவன் கூட வரேன்னு சொன்னேன். நல்ல காலம் என்ன விட்டான். அவன் என்ன சொன்னான்னு சொன்னான், நீ அவளை ஆஸ்வாசப்படுத்து, சம் ஆஸ்வாசியா 19 ஸ்லோகத்தை சொல்கிறான். ஏன் காலகை சொல்கிறான், ஏன் யசோவதியே உன்னோட ஃப்ரெண்டு தானே, ஆஸ்வாசப்படுத்து, என்னால் ஒரு துன்பம் வராது, நான் அவளுக்கு தாசானுதாசனாக இருப்பேங்கிறார் 20வது ஸ்லோகத்தில். ஸோ கதையை ஏனாம் சகீம், ஏ யசோவதி நீ சொல்லு, உன்னுடைய சகிட்ட சொல்லு, தே அத்தியாயம் ஸ்வஸ்தாபவ சுலோச்சனே, அழகிய கண்களை உடைய பெண்ணே நீ ரொம்ப சொஸ்தமாக இரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுன்ட்டு காலகேது எங்கிட்ட சொன்னான் அப்படின்னு இங்கே இந்த கதையை ஏக வீரன்ட்ட சொல்லிட்டு இருக்கா யசோவதி, மந்திரி பெண்ணவ. இத்தியுக்துவா மாம், இப்படி சொல்லிட்டு சகி பார்ஷ்வே ஃப்ரெண்ட், அவளை மாத்திரம்தான் முதல்ல ரதத்தில் ஏற்றின்றான். நான் அடர்றதை பார்த்து என்னையும் தூக்கி பக்கத்தில் உக்காத்தின்ட்டான். சகி பார்ஷ்வே என்னுடைய ஃப்ரெண்டோட பக்கத்தில் உட்காத்தி சம் ஆரோப்பிய ரதோத்தமே, அந்த உத்தமமான ரதத்தில் என்னையும் ஏற்றி கொண்டு அவன் சென்றான். அவனோட ஊருக்கு அழைச்சிட்டு போறான் ரெண்டு பேரையுமே. कथय येनां सखीं ते अद्य स्वस्था भव सुलोचने इत्युक्त्वा मां सखी पार्श्वे आरोप्य रथोत्तमे. जगाम तरसा दुष्टः पुरे स्वस्य मनोहरे सैन्येन महता युक्तः துஷ்டக, அந்த துஷ்டனாகப்பட்ட காலகேது ஸ்வஸ்ய புரே மனோகரே, தன்னுடைய மனோகரமாக இருக்கக்கூடிய புறம்னா ஊர், தன்னுடைய ஊருக்கு தரசாஜகாம வேகமாக அழிச்சுன்னு போயிட்டான். ரதத்தில் உட்காத்தி வச்சுன்னா ரெண்டு பேரையும் அவன் வேகமாக அழிச்சுன்னு போயிட்டான். சைன்யேன மகதா யுக்தகா, கூடவே சைன்யம் வந்திருக்கேன், ஆரம்பத்துலேருந்தே சைன்யம் கூட இருக்கேன். ஸோ அந்த சைன்யத்தோடு சேர்ந்தவனாக பிரபுல்ல வதன அம்புஜகா, ரொம்ப ஹாப்பி, காலகேது ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். மூஞ்சியெல்லாம் மலர்ந்துருக்கு, வதன அம்புஜகா, அவனோட மூஞ்சி கூட அம்புஜான்னு சொல்லிட்டார் அது நம்ம வியாசர். ஸோ தன்னுடைய தாமரை முகம் மலர அவன் அழைத்து சென்றான் எங்களைன்றான். जगाम तरसा दुष्टः पुरे स्वस्य मनोहरे सैन्येन महता युक्तः प्रफुल्ल वदन अम्बुजः. एकावलीं तथा मां च संस्थाप्य धवले गृहे राक्षसान् गृहरक्षार्थं कल्पयामास कोटिशः. ஏகாவளியையும் என்னையும் ததா மாம்ச என்னையும் சம்ஸ்தாபியா தவளே கிரகே, தவளம்னா ஒயிட்டாக இருக்கான், வெள்ளை கலரில், அந்த வெள்ளை பெயிண்ட் அடிச்சு பொழுது வீடு பவனமே ஒயிட்டாக இருக்குது. ஸோ அவருடைய வெள்ளையா மாளிகையில் சம்ஸ்தாபியை உட்காத்தி வச்சுக்கிட்டு கிரகரட்சார்த்தம் ராட்சசான், அந்த வீடையே காப்பாற்றணுமே, செக்யூரிட்டி கார்டெல்லாம் போட்டுட்டார். ஸோ எங்களை வெளியில் போக விடாமல் எங்களை இந்த வீட்டை ரட்சிக்கிறதுக்காக வேண்டி ராட்சசான் கல்பையா மாச கோட்டிஷக, 1-2 பேர் இல்லை, கோடிக்கணக்கான ராட்சசர்களை அவன் எங்களுடைய வீட்டுக்கு காவலாக வைத்து விட்டான். एकावलीं तथा मां च संस्थाप्य धवले गृहे राक्षसान् गृहरक्षार्थं कल्पयामास कोटिशः. द्वितीये दिवसे सः अथ माम् उवाच रहो नृप प्रबोधय सखीं बालां शोचन्तीं विरह आतुराम्. ரெண்டாவது நாளைக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் டே இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ரெண்டாவது நாள் ஆச்சு. தித்தீய திவசே, ரெண்டாவது நாளைக்கு மாமுவாச்ச ரகசியமாக என்னை பார்த்து, அந்த யசோவதியை பார்த்து அந்த காலகேது சொன்னான். நிருப்பான்னு யாரு, ஏகவீரனை, ஏகவீரன்ட்ட பேசிட்டு இருக்கா, யசோவதி தான் பேசிட்டு இருக்கா, ஏகவீரன்ட்ட சொல்றா, ஹே நிருப்ப ராஜாவே கேளு. அந்த காலகேது என்னை பார்த்து தனி மேலே சொன்னான், சகீம் பாலாம் பிரபோதய, அவளை மொல்ல எழுப்பு, அவளுக்கு புத்தி சொல்லு. பிரபோதையான பிரபோதனம்னு எழுப்புறதுன்னு மட்டும் இல்லை, புத்தி சொல்கிறதும் பிரபோதனம் பண்ணுறது தான். ஸோ அவளுக்கு புத்தி சொல்லுமா. சோச்சந்தியும் விரகாத்துரம், விரக தாபத்தில் அப்படியே மூழ்கி இருக்க மாதிரி இருக்கு, யாரையோ நினச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவளை பார்த்தா சோச்சந்தியும் கவலைப்பட்டு இருக்கா, அவளை நீ புத்தி சொல்லு, திருத்துன்னு சொல்கிறான். द्वितीये दिवसे सो अथ मामुवाच रहो नृप प्रबोधय सखीं बालां शोचन्तीं विरह आतुराम्. पत्नी मे भव शुश्रोणि सुखं भुङ्क्ष्व यथा ईप्सितं राज्यं त्वदीयं चन्द्रास्ये सेवकः अहं सदा तव.
ஸோ இது வந்து டைரெக்டாக அதை யசோவதிட்ட பேசுகிறான் காலகேது, ஆனால் டைரெக்டாக அந்த ஏகாவளியை அட்ரஸ் பண்ணுற மாதிரி அப்படி எழுதியிருக்காருங்க. ஸோ மே சுஷ்ரோணி அழகிய இடைய உடையவளே இடுப்பை உடையவளே பத்னி மே பவ நீ என்னுடைய மனைவியாக ஆகு, சுகம் புங்ஷ்வ யதா ஈப்சிதா உனக்கு விருப்பம் போல, யதா ஈப்சான இச்சா உனக்கு விருப்பம் போல சுகம் புங்ஷ்வ சுகத்தை அனுபவி, தொதீயம் ராஜ்யம் இது உன்னோடு ராஜ்யம், சந்திர ஆசியே சந்திரனை போன்ற முகத்தை உடைய ஏகாவளியே நீ நல்ல உன்னுடைய ராஜ்யம் சுகமாக இரு, சேவகாகம் சதா தவா நான் உனக்கு வெறும் சேவகன் தான், நீ தான் ராணி அப்படி இருந்துக்கோன்னு சொல்லுன்னு இப்போ இந்த மாதிரி டைரக்ட் ஸ்பீச்சில் பேசுகிறேன். அந்த பேசுகிற மாதிரி எழுதியிருக்கார் வியாசர். पत्नी मे भव शुश्रूणि सुखं भुङ्क्ष्व यथा ईप्सितं राज्यं त्वदीयं चन्द्र आस्ये सेवकः अहं सदा तव। पुनः उक्तं मया वाक्यं श्रुत्वा तद्भाषितं करं न अहं क्षमा अप्रियं वक्तुं त्वं एनां कथय प्रभो. தத்பாஷிதம் கரம் கரம்னா கொடியன்னு அர்த்தம். ரொம்ப கொடிய வார்த்தைகளை அவன் இப்படி பேசுகிறான். அவன் இந்த மாதிரி சொல்லுன்ட்டு என்ன போய் சொல்கிறான். அவன் அதை கேட்டுட்டு ஸ்ருத்வா கேட்டுட்டு புனருக்தம் மயா வாக்கியம், அதாவது நான் அவன்கிட்ட திருப்பி சொன்னது ந அகம் க்ஷமா அப்ரியம் பக்தும் அவன்கிட்ட போய் சொல்லியிருக்கா. யசோவதி சொல்லியிருக்கா காலகேதுட்ட, எனக்கு வந்து அவள்கிட்ட போய் இந்த மாதிரி அவளுக்கு பிரியமில்லாத வார்த்தை நான் இதை போய் எப்படிப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு பிடிக்காது இந்த வார்த்தைகள், நீ என்னோட பத்னி ஆகுன்னு எல்லாம் நான் சொன்னால் அவளுக்கு அது பிடிக்காது. அதனால எனக்கு அது ஃபிட்டு கிடையாது. ஐ எம் நாட் ஃபிட். க்ஷமானா இங்கே ஃபிட்னஸ் அர்த்தம். ஸோ எனக்கு அவள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு அதை சொல்ல முடியாதுப்பா. துவம் ஏனாம் கதையை நீயே சொல்லிட அப்படின்னு சொன்னாலும் அவன். துவம் நீயே ஏனாம் இவளை கதையா பிரபோ, பிரபுவே நீயே போய் சொல்லிடு, நான் இதை போய் சொல்கிறதுக்கு என்னால் முடியாதுன்ட்டான். पुनरुक्तं मया वाक्यं श्रुत्वा तद्भाषितं करं न अहं क्षमा अप्रियं वक्तुं त्वं येन कथय प्रभो. इत्युक्ते वचने दुष्टः मदनक्षतमानसः उवाच विनयात् येनां सखीं श्राम उदरीं प्रियाम्. இப்படி துஷ்டக இத்துக்தே இவ்வாறு துஷ்டனை பார்த்து இப்படி நான் சொன்ன உடனே மதனக்ஷதமானசக மன்மதனால அடிக்கப்பட்ட மனதை உடைய அந்த காலகேது வினயாத் ஏனாம் சகியும் உவாச்சா நேரம் போய் சொல்கிறான், இனி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு என்னுடைய சகியாப்பட்ட ஏகாவளிகிட்ட போய் சொன்னான். உவாச்ச க்ஷாம உதரீம் பிரியாம், அவள் க்ஷாமன மெலிந்தன்னு அர்த்தம். மெலிந்த உதரத்தை வயிற்றை உடையவள் அந்த பிரியமானவள் அவளை பார்த்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அவனே போய் சொன்னான். इत्युक्ते वचने दुष्टः मदनक्षतमानसः उवाच विनयात् येनां सखीं क्षाम उदरीं प्रियाम्. कृशोदरी त्वया मन्त्रः निक्षिप्तः अस्ति मम उपरि तेन मे हृदयं कान्ते कृतं ते वशतां गतम्. கிருஷோதரி கூப்பிட்றான். அவளை யார் ஏகாவளியை பார்த்து கூப்பிட்றான் காலகேது. கிருஷோதரி மெலிந்த வயிற்றை உடையவளே தொயா மந்திரக நிட்சிப்தக, நீ ஏதோ என் மேலே மந்திரஜாலம் பண்ணிவிட்ட, என்ன ஒன்றா விடாமல் ஒன்றை விடவே முடியாது என்னால், அப்படி ஒரு மந்திரஜாலம் நீ பண்ணியிருக்காய். தொயா மந்திரக நிட்சிப்தக, என் மீது ஏதோ மந்திரஜாலத்தை வைத்து விட்டாய். மம உபரி என் மீது, தேனமே ஹிருதயம் அதனால தான் என்னுடைய மனசு, ஹே காந்தே காந்தியை உடையவளே, ஹிருதம் தே வசதாம் கதம் உன்னுடைய வசத்திலேயே இருக்கிறது, என்னோட மனசு எங்கிட்டே இல்லை உங்ககிட்ட போயிடுது. ஸோ ஹிருதம் தே என்னுடைய மனசை நீ அபகரித்து விட்டாய், ஏதோ மந்திரஜாலம் பண்ணிட்டாய் சொல்கிறான். कृशोदरी त्वया मन्त्रः निक्षिप्तः अस्ति मम उपरि तेन मे हृदयं कान्ते हृदं ते वशतां गतम्. तेन अहं तव दासः अद्य कृतः अस्मि इति विनिश्चयः भज मां कामबाणेन पीडितं विवशं वृषम्. ஸோ அதனால தான் நான் உன் வசத்தில் வந்துட்டு தாசோ உன்னுடைய தாசானுதாசனாக இருக்கேன் நான் இன்று அத்தியா கிருத்தோ அஸ்மி அப்படி செய்துட்டு நீ நான் ஓணுன்றலாம் உன்னை இதில் இழுத்துட்டுலாம் வர வேண்டிய அவசியமே இல்லை. நீ மந்திரஜாலம் பண்ணினால்தான் உன்னை இழுத்துட்டு நான் வந்திருக்கேங்க. அதனால் நான் மந்திரஜாலத்தில் மாட்டின்னு இருக்கேன், உன்னுடைய தாசானுதாசனை ஆயிட்டேன். வி நிச்சயம் அதுதான் நிச்சயமானது. பஜமாம் நீ என்னை கொண்டாடு. காமபானேன பீடிதம் நான் எப்படி இருக்கேன், காமபானம் அதை அடிச்சு விட்டான், மன்மதன் என் மீது பானத்தை போட்டுவிட்டான். அப்படி பீடிக்கப்பட்ட என்னை வீவசம் என் வசத்தில் இல்லாத என்னை பிரிஷம் பஜமாம் நன்றாக என்னை கொண்டாடுன்னு கேட்குறான் ஏகாவளியை பார்த்து காலகேது.
तेन अहं तव दासो अद्य कृतः अस्मि इति विनिश्चयः भज मां कामबाणेन पीडितं विवशं वृषम् यौवनं यातिरम्बोरु चञ्चलं दुर्लभं तदा सफलं कुरु कल्याणी पतिं मां परिरभ्य च சஞ்சலம் துர்லபம் ததா யவ்வனம். எப்பொழுதுமே யவ்வன பருவம் இளமை பருவமாகப்படுது சாஞ்சல்யம் மிகுந்தது. யாரை பார்த்தாலும் இவன் நல்லா இருக்கானா அவன் நல்லா அப்படி தேடின்னு போகிற மாதிரி ஒரு வயசு அது. ஸோ அது வந்து துர்லபம், அந்த வயசு கிடைக்காது. அந்த இளமை சட்டுன்னு இருக்கு போயிடும். உடனே முதுமை வர ஆரம்பிச்சுடும், இளமை போயிடும். அது துர்லபமான இளமை. அது யாத்தி அது போயிடும். ரம்போரு அது செவ்வாழை தொடையை உடையவளையேன்னு கூப்பிட்றான். ரம்பான்னு சொன்னால் செவ்வாழைன்னு அர்த்தம். ரம்பா ஊரு. ஸோ செவ்வாழை போன்ற துடையை உடைய பெண்ணே கேளு, உன்னுடைய யவ்வனம் போயிட போகிறது. சபலம் குரு கல்யாணி, அந்த யவ்வனத்தை நீ நன்மை உடையதாக ஆக்கிக்கோ, பலனோடு ஆக்கிக்கோ அந்த யவன காலத்தை. பதிம்மாம் பரிரபியச்சா, பரிரம்பனம்னா கட்டிக்கிறது. என்னை கணவனாக கட்டிக்கொண்டு உன்னுடைய யவனத்தை வேஸ்டாக ஆக்காமல் அதை வெற்றியுடையதாக செய்வாய்ன்னு சொல்கிறான். यौवनं यातिरम्बोरु चञ्चलं दुर्लभं तदा सफलं कुरु कल्याणी पतिं मां परिरभ्य च एकावली उवाच पित्रा अहं कल्पिता पूर्वं दातुं राजसुताय वै ऐहयः तु महाभाग स मया मनसा वृतः. ஸோ ஏகாவளி இப்போ பதில் சொல்கிறான். காலகதி இப்படிலாம் கேட்டப்புறம் ஏகாவளி அவனுக்கு பதில் சொல்கிறான். பித்ரா அகம் கல்பிதா பூர்வம், என்னுடைய அப்பாவால் ராஜசுதாய தாத்தும் கல்பிதா, நான் வந்து ஒரு ராஜாவோட பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ட்டு எங்கள் அப்பா ஏற்கனவே அப்படி செய்தாச்சு. அவர் முடிவெடுத்தாச்சு. ஒரு ராஜாவோட பிள்ளைக்கு தான் என்ன கொடுக்கணும்ட்டு. ஹேகயக மகாபாக, ஹே மகாபாக கைகய அரே அந்த ஹயத்துக்கு பிறந்த மகாலட்சுமிக்கும் இவனுக்கும் பிறந்தாலே விஷ்ணுக்கும் அந்த குழந்தை ஏக வீரனுக்கு மகாபாகியம் உடையவனே ச மயா மனசாவிரத்தக, அப்படி சொன்ன பிறகு எங்கள் அப்பா அப்படி சொன்னதுக்கப்புறம் நான் மனசினால் அவனை நான் கட்டி கொண்டாச்சுன்ட்டான். மனசாலே விரதம்னா வரணம்னு அது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். வரணம், நான் மனதால் அவனை வரித்து விட்டேன்றான். एकावली उवाच पित्रा अहं कल्पिता पूर्वं दातुं राजसुताय वै हैहयः तु महाभाग स मया मनसा वृतः कथम् अन्यं भजे कान्तं त्यक्त्वा धर्मं सनातनं कन्याधर्मं विहाय अद्य वेत्सि शास्त्रनिश्चयम्. ஸோ கதம் அந்நியம் வஜே, நான் வேறு யாரையாவது எப்படி கொண்டாட முடியும்? இப்போ ஒன்றை கொண்டாடுன்னு கேட்குறிய நீ. நான் அவனை ஏற்கனவே மனசால் வரிச்சதுக்கப்புறம் ஒன்றை கொண்டாட முடியாது. காந்தம் வேறு யாரையும் காந்தனாக என்னுடைய கணவனாக நினைக்கக்கூட முடியாது. தெக்துவா தர்மம் சனாதனம், அது சனாதன தர்மத்தோடு உடையது. மனசால் முடிச்சாச்சே முடிஞ்சுதாங்க. ஸோ இந்த திலகவதியோட கதையில் அப்படி தானே பார்ப்போம். நம்ம அப்பரோட கதையில் அக்கா வந்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவர் செத்து போயிடுவார். மனசால் வரிச்சாச்சு, இனிமேல் நான் விதவை கோலம் மூன்றுறாளே, அப்போ அதுலேயும் வருது. ஸோ இதுதான் சனாதனமான தர்மம். இதை விட்டுட்டு நான் வந்து இன்னொருத்தனெல்லாம் கொண்டாட முடியாது. கன்யா தர்மம் விகாயாத்யா. ஸோ கன்யா தர்மத்தை விட்டு நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கன்யா தர்மத்தை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஒரே ஆள், அது ஏகவீரன் மட்டும்தான். ஸோ வேத்சி சாஸ்திரம் நிச்சயம் உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியும் சாஸ்திரம் என்ன சொல்றது, அது நிச்சயமாக என்ன சொல்றதுங்கிறது நீ அறிவாய்ன்னு சொல்றான். कथम् अन्यं भजे कान्तं त्यक्त्वा धर्मं सनातनं कन्याधर्मं विहाय अद्य वेत्सि शास्त्रविनिश्चयम् यस्मै दद्यात् पिता कामं कन्या तं पतिम् आप्नुयात् परतन्त्रा सदा कन्या न स्वातन्त्र्यं कदाचन. ஸோ பிதா எஸ்மை தத்யாத்து, ஒரு அப்பா வந்து காமம்னா இஷ்டம், தன் விருப்பத்தோட கன்யா ஒரு கன்னிகையை எஸ்மை தத்யாத்து யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரோ, யாரிடம் கொடுக்கிறாரோ, தம்பதிம் ஆப்னியாத் அவனை தான் கணவனாக அடைய வேண்டும். பரதந்திரா சதா கன்யா, எப்போதுமே கன்னிகை ஆக்கப்பட்டவள் தனக்கு சுதந்திரமான முடிவு எடுக்கக்கூடாது. அவள் பிறத்தியாருக்கு கட்டுப்பட்டிருக்கணும். முதல்ல அப்பா கட்டுப்படணும், அப்புறம் கணவனுக்கு கட்டுப்படணும், பின்னாடி குழந்தைய கட்டுப்படணும். ஸோ இப்படி எப்போவுமே அவளுக்கு சுதந்திரம் தனியாக கிடையாது. கன்யா ந சுவாதந்திரியம் கதாச்சன, ஒரு நாள் அவளுக்கு தான் முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் அவளுக்கு கிடையாது. எப்பொழுதுமே பிறத்தியார் சொல்ல கேட்கணும். यस्मै दद्यात् पिता कामं कन्या तं पतिम् आप्नुयात् परतन्त्रा सदा कन्या न स्वातन्त्र्यं कदाचन.
इत्युक्तः अपि तया पापी विरराम न मोहितः न मुमोच विशालाक्षीं मां च पार्श्वस्थितां तथा. ஸோ இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பாபி ஆகப்பட்டவன் அந்த காலகேது தயா விரராம ந மோகிதக விரராம ந மோகிதக அந்த மோகம் குறையிலேன்றான். அதாவது அவள் பேச்ச முடிச்சாச்சு. இவளை சொன்னதுக்கு அப்புறமும் ந மோகிதக விரராம அவனுடைய மோகத்தை விட்டுவிடவில்லை, அதிலேயே இருக்கானவன். ந முமோச்ச விசாலாட்சி மாம். ஸோ பெரிய கண்களை உடைய என்னையும் அவன் விட்டுவிடவில்லை. ச பார்ஸ்வஸ்திதாம் ததா என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இது யார் பேசியிருக்கா ஏகாவளி. ஸோ பார்ஸ்வஸ்திதான யசோவதி. ஸோ என்னையும் விடல, என் பக்கத்தில் இருக்கக்கூடிய யசோவதியை அவள் விடவில்லை. इत्युक्तः अपि तया पापी विरराम न मोहितः न मुमोच विशालाक्षीं मां च पार्श्वस्थितां तथा. ஓகே, இந்த 34வது ஸ்லோகம் யசோவதி டு இவன் ஏகவீரன் எடுத்துக்கணும். அப்போ பார்ஸ்வஸ்திதாம்னு சொன்னான்னா அங்கே ஏகாவளி என்னையும் அப்படின்னா நானான யசோவதியும் விடலை, பக்கத்தில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்டையும் விடலை. இவளை எல்லாம் என் ஃப்ரெண்டு சொன்னான், அப்போ கூட அவன் எங்கள் 2 பேரும் விடலை அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே மேம். பாதாள விவரே தஸ்ய புரம் பரம சங்கடே ராட்சசை ரக்ஷிதம் துர்கம் மண்டிதம் பரிகாவ்ருதம். ஸோ பாதாள விபரே தஸ்ய புரம், அவனுடைய ஊர் எங்கே இருக்குன்னு சொன்னால் பாதாளத்தில் இருக்குது. ஏதோ ஒரு பாதாள லோகத்தில், ஏன்னா அசுரர்களுக்கு எல்லாமே ஊர் வந்து பாதாள லோகங்கள் தான். ஸோ அந்த பாதாள விவரம்னா பாதாள லோகங்கள். அந்த லோகத்தில் தஸ்யபுரம் பரமசங்கடமாக இருக்குது அந்த இடத்துல இருக்கிறதுக்கே. அப்படிப்பட்ட ஊரில் இருக்கான். ராட்சசைகி ரட்சிதம் துர்கம், அது மட்டும் இல்லை வீடெல்லாம் ஃபுல்லாக கோட்டை மாதிரி ஆக்கிவிட்டான். எல்லா ராட்சசர்களும் அப்படியே கோட்டையை காவல் காத்துட்டு இருக்கா. மண்டிதம் பரிகாவிருத்தம், சுற்றிலும் அகழி இருக்குது, பரிக்கான அகழியெல்லாம் போட்டு வச்சுருக்கான். அப்படி சூழ்ந்திருக்கிற நகரத்தை எப்படி விடுறது, அந்த இடத்துல எங்களை அடைச்சி வச்சுட்டான் அவன். பாதாள விவரே தஸ்ய புரம் பரம சங்கடே ராட்சசைஹ ரக்ஷிதம் துர்கம் மண்டிதம் பரிகாவ்ருதம். தத்ர திஷ்டதி துர்கார்த்தா சகீ மே பிராணவல்லபா தேன அகம் விரஹேன அத்ர ராரதிமி சுதுக்கிதா. ஸோ தத்திர திஷ்டதி துக்கார்த்தா சகி, என்னுடைய துக்கத்தோடு கூடிய சகியாகப்பட்டவள் ஏகாவளி. மே பிராணவல்லபா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிராணத்தை விட பிரியமானவள் என்னுடைய ஃப்ரெண்டு. அவள் அங்கே உட்காண்டிருக்கா. தத்திர திஷ்டதி, அந்த ஊரில் இருக்கா அவள். தேனகம் விரகேன, அந்த விரகம், என்னுடைய ஃப்ரெண்டை காணுமே, என் ஃப்ரெண்டு இப்படி போயிட்டாலே அப்படிங்கிற விரகத்தாபத்தில் ராரட்டனம் பண்ணுறதுன்னா திருப்பி புலம்பின்னு உட்காண்டிருக்கேன். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அந்த விரகத்தினால இந்த இடத்துல உட்காந்து புலம்பி அழுதுன்ட்ருக்கேன். சூதுக்கிதா, ரொம்ப துக்கத்தோடு அழுதுன்ட்ருக்கேன்னு இவ்வளோ கதையும் ஏகவீரன்ட்ட யசோவதி சொல்லி முடிச்சா. तत्र तिष्ठति दुःखार्ता सखी मे प्राणवल्लभा तेन अहं विरहेण अत्र रारटीमि सुदुःखिता. एकवीर उवाच कथं त्वम् अत्र सम्प्राप्ता पुरात् तस्य दुरात्मनः विस्मयः मे महान् अत्र तत्त्वं ब्रूहि वर आनने. இப்போ ஏகவீரன் கேட்குறேன், நீ எப்படி தப்பிச்சு வந்தாய்? கதம் துவம் அத்திர சம்பிராப்தா, இங்கே எப்படி நீ வந்து சேர்ந்தாய்? பாதாள லோகத்தில் ஒரு அடைச்சி வச்சா, அதை தாண்டி நீ இந்த இடத்துல எப்படி வந்தாய்? புராத்தசிய துராத்மனக, துராத்மாவான அந்த கேலகேதுவோட ஊர்லேருந்து நீ இங்கே எப்படி வந்தாய்? விஸ்மயோ மே மகான், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி நீ தப்பிச்சு வந்தது நினச்சாலே ஆச்சரியமாக இருக்குது. அத்திர தத்துவம் ரூஹி வரானே, உள்ளதை உள்ளபடி சொல்லு. சிறந்த முகத்தை உடையவளே, உள்ளதை உள்ளபடி சொல்லு. தத்துவம்னா என்னது? உண்மையாக நடந்ததை அப்படியே சொல்லுன்னு கேட்குறேன். एकवीर उवाच कथं त्वम् अत्र सम्प्राप्ता पुरात् तस्य दुरात्मनः विस्मयः मे महान् अत्र तत्त्वं ब्रूहि वर आनने. त्वया च कथितं वाक्यं सन्दिग्धं भाति भामिनी ऐह्यार्थे कल्पिता सा पित्रा इति मम साम्प्रतम्. त्वया च कथितं वाक्यं, நீ வந்து சொல்கிற வார்த்தைகளை கேட்டால் சந்திக்தம்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது.
ஸோ சந்திக்தம்னு சந்தேகத்தோடு கூடியது. எனக்கு தோன்றுறது பாத்தி பாமினி, எனக்கு தோன்றுறது ஏதோ சந்தேகம் இருக்குது என்கிட்ட ஒன்று நீ சொல்கிற வார்த்தைகளை கேட்டு. கைகையார்த்தே கல்பிதா சாபித்ரா, அவளுடைய அப்பாவால் அவள் கைகையனுக்காக, கைகையன் யார், கேகையரத்துக்கு பிறந்தவர்கள் கைகையன், அதாவது ஏகவீரன். ஸோ கைகைவனுக்காக கொடுக்கப்பட்டவள் என்று நீ சொல்கிறாயே, மம சாம்பிரதாயம் முன்னாடி சொல்கிறியே, எனக்கு அதில் சந்தேகம் வருது. அந்த ஏகவீரனை பற்றிலாம் எப்படி தெரியுங்கிற ஒரு டவுட் வருதா இல்லையா, அதை கேட்குறான் இந்த ஏகவீரன். தன்னோட ஐடென்டிட்டின்னு சொல்லலை. கதிதம் வாக்கியம் சந்திக்தம் வாதி வாபினி ஹைஹயாதே கல்பிதாசா பித்ரா பித்ரா இதி மம சாம்பிரதம். கரெக்ட். हैहयः नाम राजा अहं न अन्यः अस्ति पृथिवीपतिः मदत्ते कथिता साखिं सखी तव सुलोचना. என் பேர் தான் கைகையன், நீ சொல்றியே கைகையன்னு, அந்த கைகையன் நான் தாங்கிறான். இப்போ தான் நாம ராஜா அகம், நானே தான் அந்த ராஜா. ந அந்யக அஸ்தி, வேறு யாரும் இந்த பூலோகத்தில் அப்படி ஒரு பேரோடு கிடையாது. ந அந்யக பிருத்திவிபதி அஸ்தி, வேறு ராஜா யார் இந்த பேரோடு கிடையாது. மதர்த்தே கதிதாசா, எனக்காக வேண்டி செய்யப்பட்டாளா அப்பாவால் அவள். கிம் சகி தவ, உன்னுடைய ஃப்ரெண்டு எனக்காக வேண்டி அவள் இருக்கா. சுலோச்சனா, அழகிய கண்களுடைய அந்த பெண் எனக்காகத்தான் இருக்கிறாளான்னு டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறான் இப்போ. हैहयः नाम राजा अहं न अन्यः अस्ति पृथिवीपतिः मदर्ते कथिता सा किं सखी तव सुलोचना. एतन्मे संशयं सुब्रू चेतुम् अर्हसि भामिनी अहं ताम् आनयिष्यामि तं हत्वा राक्षस अदमम्. சுப்ருன்னு கூப்பிட்றான். அழகிய புருவங்களை உடைய பெண்ணே யசோவதியே சொல்லு, ஏத்தன்மை சம்சயம் சேத்து மர்கசி, என்னுடைய இந்த சந்தேகத்தை நீக்கிவிடு, கரெக்டாக பதில் சொல்லு. பாமினி, ஒளி பொருந்தியவளே. அகம் தாமானிஷ்யாமி, நான் அவனை கூட்டின்னு வந்துடுறேன். பாதாளத்தில் இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, என்னால் முடியும். ஸோ நான் அவளை கொண்டு வருவேன். தம் ஹத்வா ராட்சசம், அதமனான கீழான அந்த ராட்சசனை ஹத்வா கொன்றுவிட்டு நான் அவளை கொண்டு வருவேன். அதனால நீ இப்போ கரெக்டாக சொல்லு, என்னோட சந்தேகத்தை நீக்கு. एतन्मे संशयं सुब्रू चेतुम् अर्हसि भामिनी अहं ताम् आनयिष्यामि तं हत्वा राक्षस अदमम्. स्थानं दर्शय मे तस्य यदि जानासि सुव्रते राज्ञे निवेदितं किं वा तत्पित्रे च अति दुःखिता. எந்த ஸ்தானத்தில் அவள் இருக்காங்கிறத சொல்லு எனக்கு. தர்ஷய, நீ அதை காட்டி கொடு. தஸ்ய எதி ஜானாசி சுவ்ரதே, உனக்கு தெரியுமாண்ணா, நல்ல விரதத்தோடு கூடிய பெண்ணே சுவ்ரதே, உனக்கு ஜானாசியதி, உனக்கு தெரியுமானால் அந்த இடத்த காட்டி கொடு. தத் பித்ரேச்ச அதி துக்கிதா ராக்ஞே நிவேதிதம் கிம்பா கேட்குறான். அடுத்த கேள்வி கேட்குறான். அவளுடைய அப்பாவுக்கு, தத் பித்ரே அவளுடைய அப்பாவிற்கு, அதி துக்கிதா பித்ரே ரொம்ப துக்கத்தோடு இருப்பாரே, பொண்ணை காணாமல் இவ்வளோ நாளாக காணவேன்னு கவலைப்பட மாட்டாரா. ஒரு நாள் ஃபுல்லாக ஆனோம், அடுத்த நாள் ஆச்சு, அப்போ தான் நீ வந்திருக்கீங்க. ஸோ அவள் அப்பா அவளை காணாமல் துக்கப்படக்கூடிய அந்த ராஜாவிடம், அந்த ரைபியரிடம் நிவேதிதம் கிம்பா, அவர்கிட்ட சொல்லியாச்சா நீ விஷயத்தன்னு கேட்குறான். स्थानं दर्शय मे तस्य यदि जानासि सुव्रते राज्ञे निवेदितं किं वा तत्पित्रे च अति दुःखिता. यस्य एषा वल्लभा पुत्री न किं जानाति तां कृतां न उद्यमः किं कृतः तेन ततः मोचन हेतवे. எஸ்ய ஏஷா வல்லபா புத்ரி, ரொம்ப பிரியமான புத்திரி, அந்த ரைபேருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு கிடச்சிருக்கிற புத்திரி அவள். ந கிம் ஜானாதி, அவருக்கு தெரியாதா, தம் ஹிருதாம் அபகரிக்கப்பட்டாள். ஹிருதாம்னா ஹிருத்தகன்னா அபகரிக்கப்பட்டது, அவளை யாரோ அபகரிச்சுன்னு போயிட்டாள்ங்கிறத அவருக்கு தெரியாதா. அப்படி தெரிஞ்சானா ந உத்தியமகா கிம் கிருத்தக, அவர் முயற்சி எடுக்கலையா, அவளை காப்பாற்றுறதுக்கு அவர் முயற்சி எடுத்திருப்பறே. ஸோ தேன தத்தோ மோச்சன ஹேத்தவே, அவளை விடுவிப்பதற்கான முயற்சியை அவர் ஏன் எடுக்கவில்லை, அவருக்கு தெரியாதா, அதெல்லாம் கேட்குறேன். यस्य एषा वल्लभा पुत्री न किं जानाति तां कृतां न उद्यमः किं कृतः तेन ततः मोचन हेतवे. ஹிருதாம், அப்படி தாவ சவுண்டா படிங்க. ஹிருதாம், ஹிருதாம் இல்லை ஹிருதாம். बन्दीकृतां सुतां ज्ञात्वा कथं तिष्ठति सुस्थिरः असमर्थः नृपः किं वा कारणं ब्रूहि सत्वरम्. பந்தீகிருதாம் சுதாம்,
அதாவது ஜெயிலில் போடப்பட்ட பெண்ணு அப்படின்னு அர்த்தம். பந்தனம் பண்ணியாச்சுன்னு கட்டி போட்டாச்சு. அப்படி தன்னுடைய பெண்ணை கட்டு போட்டதை அறிந்து ஞாத்வா அறிந்து கதம் திஷ்டதி சுஸ்திரக எப்படி நிலையாக நிற்க முடியும், சுஸ்திரமாக அந்த ராஜா நிற்க முடியுமா, எவ்வளோ அசைச்சுவிடும் பொண்ணை காணலுங்கிற கவலை. ஸோ அப்படி அவர் இருக்காரா என்ன, அசமர்த்தகான் இருப்பாங்க, அவருக்கு சாமர்த்தியம் போராதா அந்த ராஜாக்கு, கிம்வா இல்லையா, அவருக்கு சாமர்த்தியம் காணாதா என்ன, காரணம் ருகி சத்வரம் உடனடியாக எனக்கு துவரமாக வேகமாக காரணத்தை சொல்லு. वन्दीकृतां सुतां ज्ञात्वा कथं तिष्ठति सुस्थिरः असमर्थः नृपः किं वा कारणं ब्रूहि सत्वरम् त्वया मे अपहृतं चेतः गुणान् भुक्त्वा हि अमानुषान् सख्याः पङ्कजपत्राक्षी कृतः कामवशः वृषम्. त्वयामे अपहृतं चेतः என்னுடைய மனசை நீ எடுத்துக்கொண்டு விட்டாய். குணானுக்த்வா எப்படி அந்த ஏகாவலிட்ட போயிடுத்து என் மனசெல்லாமே, நீ அவளுடைய குணங்களையெல்லாம் சொல்லி குணான் உக்துவாகி அமானுஷ்யான் மனித குணத்தை தாண்டின உயர்ந்த குணங்கள் அவள்கிட்ட இருக்குங்கிற குணங்களையெல்லாம் நீ சொன்னதுனால உன்னால் என்னுடைய மனம் அபகரிக்கப்பட்டு விட்டது. பங்கஜபத்ராட்சின்னு தாமரை கண்களை உடைய தாமரை இதழை போன்ற கண்களை உடைய பெண்ணே யசோவதியே, காமவசக பிருஷம் கிருத்தக என்னை நீ காமவசத்திற்கு செய்து விட்டாய். இப்போ ஏகாவளி மேலே என்னுடைய காமம் ஏற்பட்டு விட்டது, எனக்கு அன்பு ஏற்பட்டு விட்டதுங்கிறான் இவன். त्वया मे अपहृतं चेतः गुणान् भुक्त्वा हि अमानुषान् सङ्ख्याः पङ्कजपत्राक्षी कृतः कामवशः वृषम्. तदा पश्यामि तां कान्तां मोचयित्वा अतिसङ्कटात् इति मे हृदयं च अद्य करोति अतिमनोरथम्. ஸோ கதா பஷ்யாமி எப்போ நான் பார்க்க போகிறேன் அவளை அந்த பெண்ணை, தாம் காந்தாம் என்னை விரும்பக்கூடிய அந்த காந்தான ஒய்ஃப்னு அர்த்தம். ஸோ என்னுடைய மனைவியாக ஆக போகிறவளே நான் எப்போ பார்ப்பேன். மோச்சயித்துவா அதிசங்கடா, அது ரொம்ப சங்கடத்தில் இருக்கா. இப்போது அந்த சங்கடத்திலேருந்து அவளை விடுவித்து விட்டு நான் எப்போ தான் பார்ப்பேனோ. இதீமே ஹிருதயம் என்னுடைய ஹிருதயம் ச அத்ய கரோதி அதி மனோரதம் அப்படியே மனோகரமாக என்னுடைய ட்ரீம், மனோரதம்னா ட்ரீம், நான் அப்படியே ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ தான் அவளை அடைய போகிறேன்னுட்டு என்னுடைய ஹிருதயம் இப்போ பண்ணிட்டு இருக்கு. तदा पश्यामि तां कान्तां मोचयित्वा अतिसङ्कटात् इति मे हृदयं च अद्य करोति अतिमनोरथम्. ब्रूहि मे गमन उपायं पुरे तस्य अतिदुर्गमे कथं त्वम् आगता तस्मात् सङ्कटात् अत्र तद्वद. இப்போ எப்படி உபாயம், எனக்கு உபாயத்தை சொல்லு, கமன உபாயம், அங்கே போகக்கூடிய உபாயத்தை எனக்கு சொல்லிக் கொடு. புரேதஸ்ய அதி துர்கமே, தாண்டவே முடியாது, ரொம்ப கஷ்டமான கோட்டை அது, அப்படிப்பட்ட துர்கமமான ஊருக்கு நான் எப்படி போகிறதுங்கிறது உபாயத்தை நீ சொல்லு. ப்ரூஹி கதம் தோமாகதா, நீ அங்கேருந்து எப்படி வந்தாய் இதையும் சொல்லு. தஸ்மாத் சங்கடாத் அப்பேற்பட்ட சங்கடத்திலிருந்து அத்ர இங்கே எப்படி வந்தாய், தத்வத அதை சொல்லு. गमन उपायं पुरे तस्य अतिदुर्गमे कथं त्वम् आगता तस्मात् सङ्कटात् अत्र तद्वद. यशोवती उवाच बालभावान् मया मन्त्रः भगवत्या विशाम्पते प्राप्तः अस्ति ब्राह्मणात् सिद्धात् स बीज ध्यानपूर्वकः. ஓகே, பாலபாவா துமையா, பாலபாவம்னு என்னது, சின்ன வயசுலன்னு அர்த்தம். பாலபாவமாக இருக்கும்போதே சின்ன வயசுலேயே யசோவதி சொல்கிறா. இப்போ நான் முன்னாடியே பகவத்யாக மந்திரக மயா, ஸோ என்னால் பகவதியோட மந்திரம் அடையப்பட்டதுங்கிறான். சின்ன வயசுலேருந்தே எனக்கு தேவி பகவதியோடைய மந்திரத்தை நான் அடைந்தேன். விஷாம்பதே பூமிக்கு ராஜாவே, பிராப்தோ அஸ்தி எனக்கு கிடச்சிது. பிராமணாத் சித்தாத் ஒரு சித்த பிராமணர், ஒரு சித்தர் வந்திருக்கார். அவர் இந்த யசோவதிக்கு பகவதியோட மந்திரத்தை, அதாவது ஐம் ஹ்ரீம் க்ளீம் அதெல்லாம் இருக்கே, நம்ம படிக்கிறோம் தேவி மகாத்மியம் படிக்கிறோம், அந்த மந்திரத்தை நான் அடைந்தேன். பீஜ தியான பூர்வக, எப்படி தியானம் பண்ணணும், பீஜபூர்வகம், பீஜம் தான் அந்த ஐம் ஹ்லீம் க்ளீம் அது இருக்கு இல்லையா. ஸோ இந்த மந்திரங்களோடு அந்த தியானத்தை எப்படி பண்ணணுங்கிறத எல்லாம் அந்த மந்திரபூர்வமாக எனக்கு ஒரு சித்த பிராமணர் சொல்லி கொடுத்துட்டார். यशोवती उवाच बालभावात् मया मन्त्रः भगवत्या विशाम्पते प्राप्तो अस्ति ब्राह्मणात् सिद्धात् स बीज ध्यानपूर्वकः.
तत्र अवस्थितया राजन् मया चित्ते विचारितम् आराधयामि सततं चण्डिकां चण्डविक्रमाम्. தத்திர அவஸ்திதையா அங்கே உட்காண்டிருந்தேன் பாதாளத்தில் அவஸ்தை அந்த நிலையில் உட்காண்டிருக்கக்கூடிய அவஸ்திதையா ராஜன், ஹே ராஜன், ஹே ஏகவீரா, மயா சித்தே விசாரத்தை நான் யோசிச்சு பார்த்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு உபாயத்தை யோசிச்சு அங்கே உட்காந்து பாதாள லோகத்தில் உட்காந்து ஆராதயாமி சததம் சண்டிகாம், நான் இப்போ சண்டிகையை நான் ஆராதிக்க போகிறேன், ஆராதயாமி நான் செய்கிறேன், சததம் சண்ட விக்ரமாம், சண்ட விக்ரமம் கூடியவளவள் இல்லையா, சண்டிகைனே பேர் அவளுக்கு. ஸோ சண்ட விக்ரமத்தை கூடிய பயங்கரமான பராக்கிரமத்தோடு கூடிய அந்த சண்டிகையை நான் ஆராதிப்பேன்னு அங்கே உட்காந்து நினச்சேன். तत्र अवस्थितया राजन् मया चित्ते विचारितम् आराधयामि सततं चण्डिकां चण्डविक्रमाम्. सा देवी सेविता कामं बन्धमोक्षं करिष्यति भक्त अनुकम्पिनी शक्तिः समर्था सर्वसाधने. சேவிதா சா தேவி, அந்த தேவியை நாம் சேவித்தோம் என்றால், அவளை நாம் வணங்கினோம் என்றால், காமம் பந்த மோட்சம் கரிஷதி, நமக்கு பந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடியவளவள், மோட்சத்தையும் தரக்கூடியவளவள். அவள் சம்சாரத்தில் போடணும்னா நம்மளுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி ஒரு சம்சாரம் வரும் இல்லையா, மோட்சத்தை தரணுமா மோட்சத்தை கொடுப்பாள். ஸோ அவளை கும்பிட்டா ரெண்டுமே கிடைக்கும் நம்மளுக்கு. பக்த அனுகம்பினி, பக்தர்களுக்கு ரொம்ப அனுகம்பான இரக்கத்தோடு கூடியவளவள், சக்திகி ஆதிபரா சக்தி உடையவள், சமர்த்தா சர்வசாதனை, எல்லாத்தையும் சாதிச்சு கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவள். सा देवी सेविता कामं बन्धमोक्षं करिष्यति भक्त अनुकम्पिनी शक्तिः समर्था सर्वसाधने. பந்த மோட்சம்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. பந்தத்திலிருந்து மோட்சம், கட்டிலிருந்து விடுவிக்கக்கூடியவள் அவளே அப்படின்னு எடுத்துக்கலாம். இவ ஜெயிலில் இருக்கா இல்லையா, ஸோ நம்ம ஜெயிலில் இருக்கிறதுலேருந்து தப்பிச்சு விடக்கூடியவளும் அவளே அப்படின்னு எடுத்து பந்த மோட்சம் அந்த அர்த்தம் எடுத்துக்கலாம். या विश्वं सृजते शक्त्या पालयति एव सा पुनः कल्पान्ते संहरति एव निराकारा निराश्रया. எந்த தேவி ஆகப்பட்டவள் விஸ்வம் சிருஜத்தை உலகத்தையே சிருஷ்டிக்கிறாளோ சக்தியா, அவளுடைய சக்தியால, பாலயதி ஏவ அவளே தான் காப்பாத்துறா, புனக பாலயதி மீண்டும் அந்த உலகத்தை தான் சிருஷ்டித்த உலகத்தை தானே பாதுகாக்கிறாள். கல்ப அந்தே, ஒரு கல்பகாலம் முடியறோச்சே, பிரம்மாவோட கல்பம் முடியறோச்சே, அந்தே சம்ஹரதி, அதன் முடிவில் அந்த இதை சம்ஹாரம் பண்ணிவிடுறா, உலகத்தையெல்லாம் சிருஷ்டிச்ச உலகத்தெல்லாம் சம்ஹாரம் பண்ணுறா. ஏவ நிராகாரா நிராசையா, ஆனால் அவள் ஒரு ஆகாரம் உருவை கிடையாதவள், நிராகாரம் நிர்குண ரூபம் அவள், நிராசிரயா, அவளுக்கு காரணம் கிடையாது, ஒரு ஆசிரயமும் கிடையாது. அப்பேற்பட்ட தேவி சிருஷ்டி ஸ்திதி லயம் மூன்றையும் செய்வாள். या विश्वं सृजते शक्त्या पालयति एव सा पुनः कल्प अन्ते संहरति एव निराकारा निराश्रया. इति संचित्य मनसा देवी विश्वेश्वरीं शिवां ध्यात्वा रक्ताम्बरां सौम्यां सुरक्तनयनां हृदि. சஞ்சிந்தியன் இருக்கு இல்லையா, संचिन्त्य ரைட். மனசா தேவியும் சஞ்சிந்தியா, நான் மனசில் என்ன பண்ணேன், தேவியே நினச்சேன். ஏன்னா மந்திரம் வேற கிடச்சிருக்கு. விஸ்வேஸ்வரியும் சிவாம், விஸ்வத்துக்கெல்லாம் ஈஸ்வரி ஆக்கப்பட்டவள், மங்களத்தை அருளக்கூடியவள் சிவாம். அப்படிப்பட்ட தேவியை தியாத்வா, அவளை தியானம் பண்ணி, ரக்தாம்பராம், அவள் எப்படிப்பட்ட தேவியாக தியானிக்கிறான்னு சொன்னால், ரத்தமான சிவந்த ஆடையுடைய அந்த தேவியை, சௌமியமான, அதாவது சோமன் சந்திரன் போன்ற குளிர்ச்சியுடைய அந்த தேவியை தியானித்து, சூரக்த நயனாம், செவ்வரி ஓடிய கண்களை உடைய ரக்த நயனத்தை கூடிய அந்த தேவியை நான் ஹிருதி மனசில் அவளையே தியானம் பண்ணினேன். इति संचिन्त्य मनसा देवीं विश्वेश्वरीं शिवां ध्यात्वा रक्ताम्बरां सौम्यां सुरक्तनयनां हृदि. संस्मृत्य मनसा रूपं मन्त्रजाप्य परा अभवम् उपासिता मया देवी மாசம் ஏகம் சமாதினா. பரா அபவம், ஜாப்பிய பரா அபவம். ஸோ சம்ஸ்மிருத்திய மனசா, இப்படியே அவளோட ரூபத்தை அப்படி ரெட் கலர் ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி ஒரு சகுன வடிவத்தை அப்படி ஃபுல்லாக தியானம் பண்ணிட்டு, ரூபத்தை மந்திர ஜாப்பிய பரா அபவம், அப்படியே மந்திரம் பண்ணுறது, ஜபம் சொல்கிறது, ஜபிக்கிறது, மனசில் மந்திரத்தை சொல்கிறது, இப்படியே இருந்துருந்தேன் நான்.
அப்படியே அந்த அந்த இடத்துல உட்காந்து தேவி அப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டேன். மயா தேவி உபாசிதா, உபாசனை பண்ணுறதுனாலே இடைவிடாமல் ஜபிக்கிறதுக்கு, இடைவிடாமல் தேவியை நினைக்கிறதுக்கு பேர் தான் உபாசனைன்னு பேர். தொடர்ந்து தியானம், ஒரு சின்ன இடைவெளி கூட இருக்கக்கூடாது. அவிச்சின்ன ரூபேனன்னு சொல்லுவா. ஒரு தைலதாரை போல் ஒரு எண்ணெயை விட்டா பிசிறு இல்லாமல் விழும், அது மாதிரி தியானிக்கிறதுக்கு பேர் தான் உபாசனைன்னு பேர். ஸோ அப்படி தேவியை நான் உபாசனை பண்ணினேன். மாதம் ஏக்கம், ஒரு மாதம். அப்போ ஒரு மாதம் ஆயாச்சு, இந்த பொண்ணு பிடிபட்டு ஒரு மாதம் ஆயிடுது. ஏக்கம் சமாதினா, சமாதியில் இருந்து கொண்டு சவிகல்ப சமாதின்னு பேர். ஸோ விகாரமான சகுண பிரம்மத்தை தியானித்தேன்றாவன். संस्मृत्य मनसा रूपं मन्त्रजाप्य परा अभवम् उपासिता मया देवी मासम् एकं समाधिना स्वप्ने मम समायाता भक्तिभावेन तोषिता माम् आह अमृतया वाचा கிம் சுக்தாசி இதி சண்டிகா. மம என்னுடைய சொப்பனத்தில், மம சொப்பனே என்னுடைய சொப்பனத்தில் வந்துட்டா தேவி, வந்தா மம சம் ஆயாத்தா வந்தா. பக்தி பாவேன தோஷிதா, என்னுடைய பக்தியினால அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னுடைய சொப்பனத்தில் முதல்ல வந்தா. மாம் ஆக என்னை பார்த்து சொன்னா. அமிர்தயா வாச்சா, அமிர்தம் போன்ற வார்த்தையிலால் என்னை பார்த்து அந்த தேவி சொன்னா. கிம் சுப்தாசி இது சண்டிகா, என்ன தூங்கின்னு இருக்கியா அப்படின்னு கேட்டா. கிம் சுப்தாசி, நீ என்ன தூங்கிட்டு இருக்கியா என்னம் அப்படின்னு தேவி என்னை பார்த்து கேட்டாள். स्वप्ने मम समायाता भक्तिभावेन तोषिता माम् आह अमृतया वाचा किं सुप्तासि इति चण्डिका. उत्तिष्ठ याहि तरसा गङ्गातीरं मनोहरम् आगमिष्यति तत्र असौ हैहयः नृपपुङ्गवः. எழுந்துரு, தேவி சொல்றா. உத்திஷ்டா, எழுந்துரு. யாகி, போ போ. தரசா, உடனடியா போனி. கங்கா தீர மனோகரம், மனோகரமான கங்கை நதிக்கரைக்கு போய் சேரு. ஆகவிஷதி தத்ர, அங்க வருவான். யார் வருவா? அசௌ ஹைஹயக நிருப்புங்கவக, மனிதர்கள் நிருப்ப புங்கவக, ராஜாக்களிலே புங்கவனான, புங்கானு சிறந்தான்னு அர்த்தம். ஸோ ராஜா, சிறந்த புங்கவனான அந்த ராஜா ஹைஹயன் அந்த இடத்துக்கு வருவான் அப்படின்னு தேவி சொல்றா கனவுல. उत्तिष्ठ याहि तरसा गङ्गातीरं मनोहरम् आगमिष्यति तत्र असौ हैहयः नृपपुङ्गवः. एकवीरः महाबाहुः सर्वशत्रुविमर्दनः दत्तात्रेयेण मन्मन्त्रः महाविद्या अभिदः परः तः अस्मै सः अपि सततं माम् उपास्ते अपि भक्तितः मया சக்தமதிர்நித்யம் மம பூஜா பராயணः. மகாபாகு ஏகவீரக, பெருந்தோளுடைய ஏகவீரன் என்பவன், சர்வசத்ரு நிவர்தனக, எல்லா சத்ருக்களையும் மர்தனம் பண்ணி அழிக்கக்கூடிய அந்த ஏகவீரன். மகாவித்யா அபிதக பரக, மகாவித்யை என்று சொல்லக்கூடிய, அபிதகன்னு நெய்ம்டு, மகாவித்யை என்று சொல்லக்கூடிய பரக மண் மந்திரக, என்னுடைய மேலான மந்திரம். ஸோ அந்த ஏகவீரன் என்னுடைய மந்திரத்தை, மகாவித்யாப்பட்ட என்னுடைய மந்திரத்தை தத்தாத்ரேயன தத்தக அஸ்மை, அவருக்கு தத்தாத்ரேயர் அந்த மந்திரத்தை அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ஏகவீரனுக்கு என்னுடைய மகாவித்யா மந்திரம் தெரியும். சக அப்பி சததம் மாம் உபாஸ்தே, அவனும் சும்மா இல்லை, எப்பொழுதும் என்னை உபாசனை பண்ணி கொண்டிருக்கிறான். அதி பக்தி தக, ரொம்ப பக்தியோடு அவனும் என்னை உபாசனை பண்ணிட்டு இருக்கான் அந்த ஏகவீரன். மயி ஆசக்தமதிகி, என்னுடைய ஈடுபாடு கொண்ட புத்தி அவனுக்கு, எப்போவுமே என்கிட்ட ரொம்ப ஈடுபாடோடு இருக்கக்கூடிய புத்தியுடைய அவன். நித்தியம் மம பூஜா பராயணக, டெய்லி எனக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவன் அந்த ஏகவீரன். அவன் அங்கு சேருவான்ட்டு சொல்கிறான். ஏகவீரः மகாபாகுः சர்வசத்ருவிமர்தனः தத்தாத்ரேயேண மன்மந்திரः மகாவித்யா அபிதः பரः தத்தः அஸ்மை சஹ அபி சததம் மாம் உபாஸ்தே அதிபக்திதः மயி ஆசக்தமதிः நித்யம் மம பூஜா பராயணः. மாம் ஏவ சர்வபூதேஷு ध्यायन् आस्ते च मत्परः स ते दुःखविनाशं वै करिष्यति महामतिः. மாமேவ,
என்னையே தான் சர்வபூதேஷு தியாயன், எல்லா பூதங்களும் எதை பார்த்தாலும் இது தேவி இது தேவி அப்படின்னு எல்லா பூதங்களை பார்த்தாலும் எந்த ஜந்துக்களை பார்த்தாலும் என்னையே அதில் பார்த்து கொண்டு தியாயன் ஆஸ்தே தியானித்து கொண்டிருக்கானவன், மத்பரக என்னுடைய பரமாக இருக்கிறானவன், சதே துக்க விநாசம் உன்னுடைய துக்கத்தை விநாசப்படுத்துவான், கரிஷ்யதி செய்வான், மகாமதிகி மகா புத்திசாலியானவன் உன்னுடைய துக்கத்தை நீக்குவான் சொல்றா தேவி. மாமேவ சர்வபூதேஷு தியாயன் ஆஸ்தே ச மத்பரஹ சதே துக்க விநாசம் வை கரிஷ்யதி மகாமதிஹி. மாசுதஹ விஹரன் தத்ர தவ த்ராதா பவிஷ்யதி ஹத்வா தம் ராட்சசம் கோரம் மோச்சயிஷ்யதி மானினீம். மாசுதக மான யாரு? லக்ஷ்மி, லக்ஷ்மியோட பிள்ளை இல்லையா ஏகவீரன். மாசுதக லக்ஷ்மியோடைய பிள்ளையாகப்பட்டவன், தத்ர விகரன் அங்கே சஞ்சாரம் பண்ணிட்டு வருவன், தவ திராதா பவிஷ்யதி உன்னை காப்பாற்றுறவனாக அவன் தான் இருப்பான், உங்களெல்லாம் 2 பேரும் காப்பாற்றிக்க போகிறான் அவன் இருப்பான். ஹத்வாதம் ராட்சசம் கோரம் அந்த ராட்சசனை கொல்வான், கோரமான ராட்சசனை கொன்று மோச்சயிஷ்யதி மானினி கௌரவமுடைய அந்த பெண்ணை யார் ஏகாவளியை மோச்சயிஷ்யதி அவன் விடுதலை பண்ணுவான். மாசுதஹ விஹரன் தத்ர தவ த்ராதா பவிஷ்யதி ஹத்வா தம் ராட்சசம் கோரம் மோச்சயிஷ்யதி மானினீம். ஏகாவலீம் ஏகவீரஹ சர்வசாஸ்திர விசாரதஹ பశ్చాத் சாயேவ பதிஹி கார்யஹ த்வயா ராஜசுதஹ சுபஹ. பశ్చాத் சயேவ சயேவ காரியக துவயா ஏன்னா இங்கே வந்து ஏகவீரனை தான் குறிக்கிறதுங்க அந்த இடத்துல, அவனையே பதியாக அவள் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஏகாவளியும் ஏகவீரக ஏகாவளியை ஏகவீரனாகப்பட்டவன், சர்வசாஸ்திர விசாரதக எல்லா சாஸ்திரமும் அறிந்தவன் அவள் அவன் அந்த ஏகவீரனாகப்பட்டவன் ஏகாவளியை பశ్చాத் சயேவ பதிகி அவளுக்கு கணவனாக அவனேதான் ஆவான், சயேவ பதிகி அவளுடைய கணவனாக காரியக செய்யப்பட வேண்டும். துவயா ராஜசுதக சுபக அந்த ராஜாவுடைய பிள்ளையை பிள்ளையான ஏகவீரனை துவயா காரியக அவனையே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய காரியத்தை நீ தான் பண்ண வேண்டும், அந்த சோபனமான காரியத்தை எடுத்து செய்ய வேண்டியது நீயே. ஏகாவலீம் ஏகவீரஹ சர்வசாஸ்திர விசாரதஹ பశ్చాத் ச ஏவ பதிஹி கார்யஹ த்வயா ராஜசுதஹ சுபஹ. இத்யுக்த்வா அந்தர்ததே தேவி பிரபுத்தா அஹம் ததைவ ஹி கதிதம் ஸ்வப்ன விருத்தாந்தம் தேவ்யாஸ்ச ஆராதனம் ததா. ஸோ இத்யுக்த்வா இதெல்லாம் சொன்னா தேவி என்கிட்ட சொப்பனத்தில் வந்து இம்பிட்டையும் சொல்லிவிட்டு அந்தர்ததே தேவி அந்தர்தியானம் ஆயிட்டா, அவள் போயிட்டா காணா போயிட்டா. பிரபுத்தா அகம் ததைவிக உடனே நான் எழுந்துட்டேன், இந்த சொப்பனத்தை பார்த்துட்டு பிரபுத்தா எனக்கு முழிப்பு கொடுத்துட்டு நான் எழுந்துட்டேன். சொப்ன விற்த்தாந்தம் கதித்தம் நான் வந்து என்ன பண்ணினேன் ஏகாவளிகிட்ட போய் இந்த சொப்பனத்தில் இப்படிலாம் நடந்ததுமான்னு போய் அவள்கிட்ட போய் சொன்னேன், இந்த விற்த்தாந்தத்தெல்லாம் அவள்கிட்ட போய் சொன்னேன். தேவியாகாச்ச ஆராதனம் ததா நான் தேவிக்கு இப்படி ஆராதனை பண்ணினேன், என்னோட சொப்பனத்தில் தேவி இப்படி சொன்னாங்கிறதெல்லாம் போய் நான் இந்த விற்த்தாந்தத்தை சொன்னேன். அந்தர்ததே தேவி பிரபுத்தா அஹம் ததைவ ஹி கதிதம் ஸ்வப்ன விருத்தாந்தம் தேவ்யாஸ்ச ஆராதனம் ததா. பிரசன்னவதனா ஜாதா ஸ்ருத்வா சா கமலேக்ஷணா விசேஷேன ச சந்துஷ்டா மாம் உவாச்ச சுசிஸ்மிதா. ஸோ அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது, ஏகாவளிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது, பிரசன்னவதனா மூஞ்சியெல்லாம் பிரசன்னமாகிடுது. ஸ்ருத்வாசா கமலேக்ஷனா தாமரை இதழ் போன்ற கண்களை உடைய அந்த பெண் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. விசேஷ சந்தோஷம் ரொம்ப விசேஷமான ஆனந்தம் அந்த சந்தோஷத்தில். சுச்சிஸ்மிதா அழகிய புன்சிரிப்பை உடைய அந்த ஏகாவளி மாமுவாச்சா என்னை பார்த்து சொன்னாள், யசோவதியை பார்த்து ஏகாவளி சொன்னான். பிரசன்னவதனா ஜாதா ஸ்ருத்வா சா கமலேக்ஷணா விசேஷேன ச சந்துஷ்டா மாம் உவாச்ச சுசிஸ்மிதா. ராதே கிருஷ்ண மேம். தத்ர த்வரா யுக்தா குரு காரியம் மம பிரியே சத்யவாக்யா பகவதி சா ஆவாம் மோக்ஷம் விதாஸ்யதி. துவராயுக்தா வேகமாக கச்ச தத்ரா நீ போ, தேவி சொல்லிருக்கா இல்லையா கங்கை நதிக்கரைக்கு போன்னு சொன்னா இல்லையா, நீ போ. குரு காரியம் மம என்னுடைய காரியத்தை நீ பண்ணு, ஹே பிரியமான யசோவதியை நீ பண்ணு அந்த காரியத்தை. பகவதி சத்யவாக்கியா
பகவதி சொன்னால் அது நிச்சயமாக சத்தியமான வாக்கியமாக தான் இருக்கும். அவள் சத்திய வாக்கியத்தை உடையவள். சா ஆவாம் மோட்சம் விதாசதி, அவள் நம்ம 2 பேரையும் விடுதலை பண்ணுவாள். அவளுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. தேவி நம்மளை காப்பாற்றுவாள், நம்ம 2 பேருடைய விடுதலையை செய்வாள்னு சொல்கிறான். வாக்கியா பகவதி வாக்கியா सत्यवाक्या भगवती सा आवां मोक्षं विदास्यति इति अव्यक्तातया च अहं सख्या वै प्रेमयुक्तया मत्वा उपसरणं युक्तं तस्मात् स्थानात् तदा नृप. சக்கியாவை பிரேமயுக்தையா, ரொம்ப பிரேமத்தோடு அன்போடு கூடிய என்னுடைய சக்கியால் சொல்லப்பட்டு, இது ஆக்ஞப்தா ஆர்டர் கொடுத்துட்டா. அவள் என்னதான் இருந்தாலும் ராணி ராஜாவோட பெண் இல்லையா? ஸோ எனக்கு ஆர்டர் கொடுத்தவனே அகம், அவளால் ஆர்டர் கொடுக்கப்பட்டு நான் உபசரணம் தத்தானாத்து, உபசரணம்னு அந்த இடத்துல இருந்து கிளம்புறது, ஸோ பிரஸ்தானம் பண்ணுறது. ஸோ அந்த இடத்துலேருந்து கிளம்புவதற்கு மத்வா யுக்தம், இதுதான் கரெக்டு, இதுதான் பொருத்தம். தேவியும் சொல்லிட்டா, இவளும் ஆர்டர் கொடுத்துட்டா, அதனால அந்த இடத்துலேருந்து கிளம்புறது யுக்தம், அதுவே பொருத்தம் என்று நான் நினைச்சேன். ஹே நிருப, ஹே ஏக்க வீரனே. आज्ञप्तातया च अहं सख्या वै प्रेमयुक्तया मत्वा उपसरणं युक्तं तस्मात् स्थानात् तदा नृप. चलिता अहं ततः शीघ्रं महादेवी प्रसादतः मार्गज्ञानं शीघ्रगतिः मया प्राप्ता नृपात्मज. மகாதேவி பிரசாதத்தக, தேவியோட பிரசாதம், தேவியோட அருள் இல்லாமல் எப்படி கிளம்புறது? ஸோ தேவியோட பிரசாதத்தினால சலிதா அகம் தத சீக்கிரம், என்னை தூண்டி அவள் என்ன வெளியில் அனுப்பிச்சுட்டா. தேவியோட பிரசாதத்தினால அவளுடைய சலிதான்னு அவளால் தூண்டப்பட்டு ததா சீக்கிரம், ததக அந்த இடத்துல இருந்து சீக்கிரமாக நான் வந்தேன். மார்க்க ஞானம், மார்க்கத்தோட அறிவு எல்லாமே தேவி கொடுக்குறா. எப்படி வரணுங்கிறது எல்லாமே தேவி அவன் மனசில் உட்காந்து அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கா. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டுருக்கா. இவள் சீக்கிரகதி, வேகமாக வரக்கூடிய அந்த கதியையும் எனக்கு அவள் கொடுத்தாள். மயா பிராப்தா, என்னால் அடையப்பட்டது, தேவியோட பிரசாதத்தினால எனக்கு இதெல்லாம் கிடைச்சிது. நிருபாத்மஜ, ராஜா பிள்ளையே. चलिता अहं ततः शीघ्रं महादेवी प्रसादतः मार्गज्ञानं शीघ्रगतिः मया प्राप्ता नृपात्मज. इत्येतत् कथितं सर्वं कारणं मम दुःखजं कस्त्वं कस्य सुतश्च इति वद वीर यथा तथा. ஸோ நான் எல்லா காரணத்தையும், என்னோட துக்கத்தோட காரணத்தை நீ கேட்டாய். துக்கஜம் காரணம், என்னுடைய துக்கத்துக்கு ஏற்பட்ட காரணம் என்னன்னு நீ கேட்டாய். இது ஏதத் கதிதம் சர்வம், எல்லாம் சொல்லியாச்சுப்பா. நான் எதுக்கு வேண்டிய யாரும் எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லியாச்சு. ககத்துவம், நீ யாரு? கஸ்ய துதகா, நீ யாரோட பிள்ளை? இதி வத வீர, ஹே வீரனை நீ அதை சொல்லு. யதா ததா, எப்படி உள்ளது உள்ளபடியோ, தத்தியமாக உண்மை உள்ளது உள்ளபடி நீ சொல்லு அப்படின்னு கேட்குறான். एतत् कथितं सर्वं कारणं मम दुःखजं कः त्वं कस्य सुतः च इति वद वीर यथा तथा. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां षष्ठस्कन्धे हैहय एकवीराय यशोवत्या एकावली मोचनाय देवी स्वप्नवर्णनं नाम 12विंशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ 13 व्यास उवाच तस्याः तु वचनं श्रुत्वा रमापुत्रः प्रतापवान् प्रफुल्लवदन अम्बोजः तामुवाच विशाम्पते. விஷாம்பதை இப்போ யார்? வியாசர் ஜனமேஜயன்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். இந்த கதையெல்லாம் பேக்ரவுண்டில் பார்த்தோம். வியாசர் ஜனமேஜயன்ட்டு சொல்லியிருக்கார். எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லிட்டு இருக்கார் தேவி பாகவதத்தை? ஜனமேஜயன் எங்கள் அப்பாவுக்கு எப்படி நான் அவருக்கு சொர்க்கத்தை அடைவிப்பேன், சர்ப்பயாகத்தையும் பாதியில் நிறுத்தியாச்சு, இப்போ எங்கள் அப்பா எப்படி அழிஞ்சிட்டு இருப்பாரே, அவருக்கு சொர்க்கம் கிடைக்கணுமேங்கிற கேட்கும்போது வியாசர் தேவியை உபாசனை பண்ணு, அப்போ உனக்கு உங்கள் அப்பாவுக்கு நல்ல சொர்க்ககதி கிட்டும்னு சொல்கிற போது அந்த கான்டெக்ஸ்டில் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார். தேவி பாகவதம் முழுசும் வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்லிட்டு இருக்கார். ஸோ இப்போ வியாசர் சொல்கிறார் ஜனமேஜன விஷாம்பதே ஜனமேஜயா தஸ்யாகாது வச்சனம் ஸ்ருத்வா. யார்? அந்த யசோவதியுடைய வார்த்தையை கேட்ட
ரமாபுத்திரக, இவன் ராஜபுத்திரன் கிடையாது, ரமாபுத்திரன். விஷ்ணுவுக்கும் ரமாவுக்கும் பிறந்த பிள்ளை இல்லையா ஏகவீரன். பிரதாபவான், பிரதாபம் மிகுந்த அந்த ஏகவீரன். பிரபுல்லவதன அம்போஜக, அம்போஜம்னாலே தாமரை, தாமரை போன்ற பிரபுல்ல மலர்ந்த முகத்தோடு தாம் உவாச்ச, அவளை பார்த்து பதில் சொன்னான். யசோவதிட்ட ஏகவீரன் பேசுறான். व्यासोवाच तस्याः तु वचनं श्रुत्वा रमापुत्रः प्रतापवान् प्रफुल्लवदन अम्भोजः तामुवाच विशाम्पते। राजोवाच रम्बोरु यस्त्वया पृष्टः वृत्तान्तः विशद अक्षरः हैहयः अहं च एकवीरनाम्ना सिन्धुसुतासुतः. ஸோ ராஜா சொல்கிறார், யார் ஏகவீரன் சொல்கிறார், ரம்போரு இது செவ்வாழை போன்ற துணைகளை உடையவளே, தொயா பிருஷக, நீ என்ன கேள்வி கேட்டையோ அந்த விற்த்தாந்தத்தை கேட்குறிய. விஷத அக்ஷரக, அதாவது விஷதமான வாணியில், அக்ஷரம்னு விஷதமான எழுத்துக்களை, கிளியர் இன்கிளியர் வேர்ட்ஸ். நான் அந்த விற்த்தாந்தத்தை சொல்கிறேன். ஹைஹயக அகம், நான் ஹைஹயன் என்ற, அதாவது ஹயத்தன உருவத்தோடு கூட இருந்த 2 பேர்களுக்கு பிறந்தவன், அதனால ஹைஹயன் என்று என்னுடைய பெயர். ஆனால் பேர் ஏகவீரன் நாம்னா, என்னுடைய பேர் ஏகவீரன் என்ற பெயர். சிந்துசுதா சுதக, சிந்துசுதா யாரு? கடலிலிருந்து பிறந்தவள், சாகரத்திலிருந்து தோன்றினாள் இல்லையா கடலை கடையும் போது லக்ஷ்மி, அந்த சிந்துவுடைய கடலுடைய மகளான லக்ஷ்மியுடைய பிள்ளை நான். राजोवाच रम्बोरुयः त्वया पृष्टः वृत्तान्तः विशद अक्षरः हैहयः अहं च एकवीरनाम्ना सिन्धुसुतासुतः। मनो मे यत्त्वया नो वंचिकला मनो मे यत्त्वया नूनं परतन्त्रं कृतं किल किं करोमि क्व गच्छामि विरहेण अतिपीडितः। ஸோ மனோமே, என்னுடைய மனசாகப்பட்டது, எத்வயா நூனம் பரதந்திரம் கிருதம் கில, என்னுடைய மனசை இப்போ பரதந்திரம் ஆகிடுது. என் மனசு இப்போ என்கிட்ட இல்லை, யார்கிட்ட இருக்கு? ஏகாவளிகிட்ட போயிடுத்துன்ற. ஸோ பரதந்திரக கிருத்தக துவயா, நீ என்னுடைய மனசை அப்படியே ஏகாவளிகிட்ட செலுத்தி என்ன பரதந்திரம் சுதந்திரம் இல்லாமல் ஆக்கிவிட்டாய் நீ, கீழ பண்ணிட்டே இல்லையா? கிம் கரோமி, நான் என்ன பண்ணுவேன்? கிம்க குவாகச்சாமி, எங்கே போகிறேன்? விறகேன்னு அது போயிடுது. எனக்கே இப்போ விறகத்தாபம் வந்துடுது, ஏகாவளியை பார்க்க கூட இல்லை. ஆனால் எனக்கு உன்னோட பேச்சு, அவளுடைய குணங்களை நான் கேட்டு கேட்டு நான் விறகத்தாபத்தால் பீடிக்கப்பட்டு இப்போ நான் என்ன பண்ணுறது, எங்கே போகிறதுன்னு எனக்கு புரியலையே. मनोमेयत्वया नूनं परतन्त्रं कृतं किल किं करोमि क्व गच्छामि विरहेण अतिपीडितः। प्रथमं रूपम् आख्यातं सर्वलोक अतिगं त्वया तेन मे विह्वलं जातं कामबाणहतं मनः। பிரதமம், முதல்ல நீ என்ன சொன்ன? சர்வலோக அதிகம் ரூபம், எல்லா லோகத்திலும் எப்படி ஒரு அழகான பெண்ணை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன் நீ. ஸோ சர்வலோக, எல்லா லோகத்திலையும் தாண்டிய ஒரு ரூபமாக்கியாத்தம் நீ சொல்ல தொயா, நீ அப்படி சொன்ன அவளை பற்றி. தேனமே விக்குவலம் ஜாத்தம், என்னுடைய மனசு குழம்பி போயிடுச்சு, என்னுடைய மனசு அப்படியே குழப்பத்தில் இருக்க, அவளை அடையணும்னு. காமபான ஆகதம் மனக, காமபானத்தால் அடிக்கப்பட்டு விட்டது என்னுடைய மனசு, நான் ஒரே குழம்பி போய் கிடக்கேன். प्रथमं रूपम् आख्यातं सर्वलोक अधिकं त्वया तेन मे विह्वलं जातं कामबाणहतं मनः। ततः तस्य गुणाः प्रोक्ताः तैः तु चित्तं हृतं पुनः यत्त्वया उक्तं पुनः वाक्यं तेन मे विस्मयः अभवत्। ततः तस्य गुणाः प्रोक्ताः, அதுக்கப்புறம் நீ அவளுடைய ரூபத்தை முதல்ல சொன்னாய், அதுக்கப்புறம் குணங்களை பற்றி நீ சொன்னாய். प्रोक्ताः சொல்லப்பட்டது. தைஹி தூ சித்தம் கிருதம், அந்த குணங்களால் நான் அபகரிக்கப்பட்டு விட்டேன், என்னுடைய சித்தம் மனசாகப்பட்டது. புனகா கிருத்தம், முதல்ல அழகு, அப்புறம் அவளப்பட்ட குணங்கள், இதனாலெல்லாம் என்னுடைய மனசு அபகரிக்கப்பட்டு விட்டது. எத்வயா உக்தம் புனர்வாக்கியம், நீ மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி தேனமே விஸ்மயோ அபவத்து, அதனால என் மனசு ஒரே ஆச்சரியம், இவ்வளவு அழகா இவ்வளவு குணங்களா அப்படின்னு என்னுடைய மனசுல ரொம்ப ஆச்சரியம் ஏற்பட்டு விட்டது. ततः तस्या गुणाः प्रोक्ताः तैः तु चित्तं हृतं पुनः यत्त्वया उक्तं पुनः वाक्यं तेन मे विस्मयः अभवत्। एकावल्या वचः प्रोक्तं
दानव अग्रे मया वृतः हैहयः तं विना न अन्यं वृणोमि इति विनिश्चयः. ஏகவாளியோட வார்த்தையை நீ சொன்னாய். வச்சக புரோக்தம், ஏகாவளி சொன்ன வார்த்தையை நீ சொன்னாய். தானவாகிரே, அதுவும் அசுரன் முன்னாடி அவள் சொன்னா. என்ன சொன்னா? மயாவிருத்தக கைகையக, நான் கைகையனே கட்டிண்டாச்சு, கல்யாணம் பண்ணாச்சு, விருத்தக சொல்லிட்டாய், வரித்தேன். வினா ந தம்பினா, அந்த கைகைன் இல்லாமல் ந அந்நியம் விருணோமி, வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்வயகாவளி அந்த காலகேது முன்னாடி சொன்னேன் இல்லையா? இது வினிச்சயக, நிச்சயமாக. அப்போ நீ அப்படி நிச்சயமாக அவள் சொல்லிட்டா இல்லையா? அப்போ நிச்சயமாக நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டே ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு இவன் வந்துட்டான். ஏகவல்யாஹ வசஹ ப்ரோக்தம் दानव अग्रे मया वृतः हैहयः तं विना न अन्यं वृणोमि इति विनिश्चयः. तेन वाक्येन तन्वङ्गी भृत्यो अहम् अधुना कृतः त्वया तस्याः सुखे शान्ते ब्रूहि किं करवाणि वाम्. ஸோ தன்வங்கி, ஒல்லியான அங்கங்களை உடையவளே யசோவதியே, தேன வாக்கியேன, இப்படி சொல்லிட்டா ஏகாவளி. அந்த வார்த்தைகளை நான் கேட்டு உங்ககிட்ட கேட்டு, அகம் அதுனா பிருத்தியகா கிருத்தக, அவளுக்கு சேவகனாக ஆயிட்டேன்ற. ஸோ அந்த ஏகாவளிக்கு எப்படியாவது அவளுக்கு சேவை பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துடுது, அவளை நான் அடைய வேண்டுங்கிற ஆசை வந்துடுது எனக்கு. துவயா தஸ்யாகா சுகேஷந்தே, உன்னாலேயும் அவளுடையதாலும் அவள் சொன்ன வார்த்தைகளாலும் நீ அவளை பற்றின வர்ணித்ததாலும் சுகேஷாந்தேன்னு கூறுறான். அழகிய அலகபாரங்கள் முடியை உடையவளே, அழகிய முடியழகை உடையவளே, ப்ரூஹி கிம் கரவாணி வாம். வாம்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் இப்போ சொல்லு, நான் எதுனாலும் பண்ணுறேங்கிற. तेन वाक्येन तन्वङ्गी भृत्यः अहम् अधुना कृतः त्वया तस्याः सुखे शान्ते ब्रूहि किं करवाणि वाम्. स्थानं तस्य न जानामि राक्षसस्य दुरात्मनः गतिर्मे नास्ति गमने पुरे तस्मिन् सुलोचने. ஸோ தஸ்ய துராத்மனக, கெட்ட ஆத்மா காலகேது. ஸோ காலகேது அந்த ராட்சசன், அவனுடைய ஸ்தானம் ந ஜானாமி, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. ந ஜானாமி, எனக்கு தெரியாது. ஸோ தஸ்மின், அந்த ஊருக்கு, தஸ்மின் புரே, அந்த ஊருக்கு, கமனே போகிறதுக்கு, கதிர்மே நாஸ்தி, எனக்கு வழி தெரியாது. கத்தின்னு வழி இந்த இடத்துல. ஸோ எனக்கு ஒரு கதியும் இல்லைன்னு சொல்கிறது இல்லை, அந்த அர்த்தம் இல்லைங்க. எனக்கு அவன் போகிற அந்த இடம், அந்த வழி எனக்கு தெரியாது. சுலோச்சனே, அழகிய கண்களை உடையவளே, நீ தான் சொல்லித்தரணும் என்னை எப்படியா கூட்டின்னு போனங்கிற அனுப்போம். स्थानं तस्य न जानामि राक्षसस्य दुरात्मनः गतिर्मे नास्ति गमने पुरे तस्मिन् सुलोचने. वद मां त्वं विशालाक्षी तत्र प्रापयितुं क्षमा प्रापय आशु सखी ते सा यत्र तिष्ठति सुन्दरी. விசாலாட்சி, நீண்ட கண்களை உடையவளே, வத மாம் துவம், நீ எனக்கு சொல்லு. துவம் வத, நீ சொல்லு. தத்திர பிராபயிதும் க்ஷமா, க்ஷமான ஃபிட்னு அர்த்தம். நீ தான் அங்கே என்னை கொண்டு அடைய வைக்கக்கூடிய சாமர்த்தியம் உனக்கு, அந்த ஃபிட்னஸ் உனக்கு இருக்குது. ஏன்னா தேவியோட பிரசாதத்தினால அது இருக்குது. என்னை அடைவிப்பாய். பிராப்பையா ஆஷு, என்னை உடனடியாக கூட்டிகிட்டு போ. சகீதே சாயத்ரா, உன்னுடைய ஃப்ரெண்டு எங்கே இருக்காளோ, எத்திர திஷ்டதி சுந்தரி, எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காளோ, ஹே சுந்தரியே, என்னை நீ அங்கு அடைவி அப்படி சொல்கிறார். वद मां त्वं विशालाक्षी तत्र प्रापयितुं क्षमा प्रापय आशु सखी ते सा यत्र तिष्ठति सुन्दरी. अथवा तं राक्षसं क्रूरं मोचयिष्यामि साम्प्रतं विवशां शोकसन्तप्तां राजपुत्रीं तव प्रियाम्. தம் ராட்சசம் க்ரூரம், அந்த க்ரூரனான ராட்சசனை ஹத்வா, கொன்றுவிட்டு, சாம்பிரதம் இப்பவே, சாம்பிரதம் இப்பவே, நவ் இட் செல்ஃப், மோட்சயிஷ்யாமி, அவளை நான் விடுதலை செய்வேன். விவசாம், அவள் எப்படி இருக்கா? தன்வசத்தில் இல்லை, பரதந்திரமாக அடிமையாக உட்காந்துருக்கா பாவம். ஸோ அப்படி தன்வசம் இல்லாதவள், சோக சந்தத்தாம், சோகத்தில் அப்படியே தபிச்சுன்னு இருக்கா, சந்தாபனம், ரொம்ப தபிச்சுன்னு இருக்காவோ. ராஜபுத்திரி தவப்பிரியாம், உன்னுடைய ஃப்ரெண்டு, உன்னுடைய பிரியமான ஃப்ரெண்டு, ராஜனாவோட பொண்ணு, அப்படிப்பட்ட அவளை நான் உடனடியாக விடுதலை பண்ணுவேன். अथवा तं राक्षसं क्रूरं मोचयिष्यामि साम्प्रतं विवशां शोकसन्तप्तां राजपुत्रीं तव प्रियाम्. विमुक्तदुःखां कृत्वा आशु
प्रापयिष्यामि ते पुरं पित्रे च अस्याः प्रदास्यामि कन्याम् एकावलिम् अहम्. ஸோ விமுக்த துக்கம், அவளை துக்கத்திலிருந்து நீக்கி விமுக்த முக்தி அடைய வைத்து செய்து கிருத்வா செய்து ஆஷு தேபுரம் பிராபயிஷ்யாமி, நான் உன்னோட ஊருக்கு அவளை அடைவிப்பேன், அவளை கொண்டு சேர்த்துருவேன். அதாவது ரேபியத்தை கொண்டு சேர்த்துருவேன் அவள் பொண்ணை அப்படி சொல்கிறேன். பித்ரேச்ச அஸ்யாக, அவளுடைய அப்பாவிடம் பிரதாசாமி கொடுத்துருவேன். கன்யாம் ஏகாவளி மகம், நான் அந்த ஏகாவளி என்ற அவர் அந்த ராஜாவோட பெண்ணை அவரிடம் கொண்டு சேர்த்து விடுவேன். विमुक्त दुःखां कृत्वा आशु प्रापयिष्यामि ते पुरं पित्रे च अस्याः प्रदास्यामि कन्याम् एकावलिम् अहम्. पश्चात् विवाहं कर्ता असौ राजा पुत्र्याः परन्तपः एवं ते मनसः कामः मम च अति प्रियं वदे. அசௌ ராஜா, அந்த ராஜா அவ அப்பாட்ட கொண்டு சேர்த்த உடனே அந்த ராஜா என்ன பண்ணுவார், பரந்தபக எதிரிகளை வாட்டக்கூடிய அந்த ராஜாவாகப்பட்டவர் புத்ரியா தன்னுடைய பெண்ணுக்கு பஷாத் விவாகம் கர்த்தா, அவர் பின்னாடி கல்யாணம் பண்ணி கொடுப்பார். எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுப்பார் அவ அப்பா. அப்புறமா இதெல்லாம் அவர்கிட்ட கொண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஏவம் தே மனசக காமக, உன்னுடைய மனசில் என்ன விருப்பம் இருக்கிறதோ, ஏவம் இவ்வாறு மமச்சாபி பிரியமதே, இதுதான் உன்னுடைய விருப்பமும் கூட என்னுடைய விருப்பமும் அதே தான்மா, அப்பாட்ட கொண்டு சேர்த்துடணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிற விருப்பம் உனக்கும் எனக்கும் 2 பேருக்கு இருக்கு. पश्चात् विवाहं कर्ता असौ राजपुत्र्याः परन्तपः एवं ते मनसः कामः मम चापि प्रियं वदे. भविष्यति स सम्पूर्णः साधनेन तव अधुना दर्शय आशु पुरं तस्य पश्य मे त्वं पराक्रमम्. பவிஷ்யதி சம்பூர்ணக சாதனேன, அதாவது நீ தான் எனக்கு கைடு. ஸோ சாதனம்னு என்னது, அதை ரீச் பண்ணுறக்கூடிய சாதனம். இப்போ பகவான் அடையிறதுக்கு சாதனம் என்னது, பக்தி இல்லையா, அது ஒரு சாதனமாக இருக்குது. அது மாதிரி அங்கே அடையக்கூடிய சாதனம் யார், நீ தான். நீ என்ன கைடு பண்ணணும். தவ அதுனா சாதனேன, உன்னுடைய அந்த கைடன்ஸில் பவிஷ்யத்தீச சம்பூர்ணக, அந்த காரியமெல்லாம் நன்னா நடக்கும், சம்பூர்ணமாக அதெல்லாம் நடக்கும் நான் சொன்னதெல்லாம். அதனால் நீ என்ன பண்ணணும், இப்போது தஸ்ய புறம் தர்ஷய ஆஷு, அவருடைய ஊர் எங்கே இருக்குது உடனடியாக காட்டு. பஷ்யமேத்துவம் பராக்கிரம், அதுக்கப்புறம் என்னுடைய பராக்கிரமத்தை நீ பாரு. भविष्यति स सम्पूर्णः साधनेन तव अधुना दर्शय आशु पुरं तस्य पश्य मे त्वं पराक्रमम्. यथा हन्मि दुराचारं परदार अपहारकं तथा गुरु प्रियं कर्तुं शक्तासि वरवर्णिनी. வரவர்ணின்னு கூப்பிடுறார். அழகாக சிறந்த இது கலரை உடையவளேன்னு அர்த்தம் வரவர்ணினி. யதாஹன்மி துராச்சாரம், நான் அந்த துராச்சாரம் பிடிச்ச ஆச்சாரமே இல்லாத அந்த காலகேத்துவை நான் கொல்லுவேன். பரதார அபகாரகம், பிறத்தியாருக்குன்னு வைக்கப்பட்டிருக்கான். பரதாரனை பெண்டாட்டி ஆகலை, இருந்தாலும் பிறன் மனைவின்னு அப்படி சொல்லிட்டான் இவன். ஏன்னா எனக்குன்னு வச்சுட்டு இருக்கா இல்லையா அவன் அந்த அப்பா, அதனால பரதார அபகாரகம், அபகரித்தான். என்ன அது, எனக்கு வரக்கூடிய மனைவியை பிறனுடைய மனைவியை அவன் அபகரித்தான். அந்த துராச்சாரியை நான் கொல்லுவேன். ததா குரு, அந்த மாதிரி எனக்கு பிரியமான காரியத்தை கர்த்தும் சக்தாசி, நீ அந்த காரியத்தை செய்யறதுக்கு சாமர்த்தியோட உனக்கு சக்தி உண்டு. ஏன்னா என்னை கொண்டு சேர்த்தா தானே இதெல்லாம் நடக்கும், அதனால நீ தான் என்னை கொண்டு அங்கே சேர்க்கணும்னு சொல்கிறான். यथा हन्मि दुराचारं परदार अपहारकं तथा कुरु प्रियं कर्तुं शक्तासि वरवर्णिनी. मार्गं दर्शय तस्य अद्य पुरस्य दुर्गमस्य च. व्यासौ उवाच तन्निशम्य प्रियं वाक्यं मुदिता च यशोवती. மார்க்கம் தர்ஷய தஸ்யா, நீ அந்த அவனுடைய ஊருக்கு உள்ள வழியை காட்டு. அத்திய புரஸ்ய, ஊர் புரஸ்ய துர்கமஸ்ய சட்டுன்னு போக முடியாது, துர்கமம் ஈஸியாக ரீச் பண்ண முடியாது, அப்பேற்பட்ட அந்த புறத்தோடு வழியை எனக்கு காட்டுன்னு சொல்லி முடிக்கிறான் ஏகவீரன். இப்போ இங்கே வியாசர் இந்த கதையை ஜனமேஜன்ட்டு சொல்லிட்டு இருக்கா. தன்னிஷம்ய, அந்த வார்த்தையை கேட்டு பிரியம் வாக்கியம், பிரியமான வாக்கியம், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னா இல்லையா, அந்த பிரியமான வாக்கியத்தை கேட்டு யசோவதி முதிதாச்சா, ரொம்ப சந்தோஷப்பட்டாள் அவள். மார்க்கம் தர்ஷய தஸ்ய அத்ய புரஸ்ய துர்கமஸ்ய ச. व्यासौ उवाच तन्निशम्य प्रियं वाक्यं मुदिता च यशोवती.
तम् उवाच रमापुत्रम् गमन उपायम् आदरात् मन्त्रम् गृहाण राजेन्द्र भगवत्याः तु सिद्धिदम्. ரமாபுத்திரம் தம், ரமாவுடைய லக்ஷ்மியுடைய பிள்ளையான அந்த ஏக வீரனை தம் அவனை உவாச்ச சொல்றா, அரே யசோவதி சொல்றா, கமன உபாயம் ஆதராத், எப்படி போனம் அப்படிங்கிற உபாயத்தை ஆதரவோடு கூட அந்த ஏக வீரனை பார்த்து அவள் சொன்னாள். மந்திரம் கிரகான ராஜேந்திர, நான் ஒரு மந்திரம் தரேன், அந்த மந்திரத்தை ஏற்றுக்கொள். இந்த மந்திரத்தை சொன்னால் ஜி பூம்பான்னு போய் சேர்ந்துடலாம், அவ்வளோதான். ஸோ அதனால ராஜேந்திரனே கேளு, நான் மந்திரம் சொல்கிறேன் கேளு. பகவத்யாக தூ சித்திதம், சித்தியை கொடுக்கக்கூடியது, பலனை கொடுக்கக்கூடிய பகவதியுடைய மந்திரத்தை நான் தருகிறேன், அதை கேளு, ஏற்றுக்கொள். तम् उवाच रमापुत्रम् गमन उपायम् आदरात् मन्त्रम् गृहाण राजेन्द्र भगवत्याः तु सिद्धिदम्. दर्शयिष्यामि तस्य अद्य पुरम् राक्षसपालितम् सज्जः भव महाभाग गमनाय मया सह. அத்ய இன்னைக்கு தஸ்யபுரம், அந்த ஊர், அவனுடைய ஊர், ராட்சசபாலித ராட்சசனால் கொண்டாடப்பட்ட ஊரை தர்ஷயிஷ்யாமி, நான் அவனுக்கு காட்டுவேன். சஜ்ஜா பவ, சஜ்ஜக பவ, ஓகே நீ ரெடியாகு, கெட் ரெடி அப்படிங்கிறா. மகாபாகியமுடையவனே கமனாய மயா சக, என் கூட கிளம்புறதுக்கு நீ ரெடியாயிரு, மந்திரத்தை சேர்த்துக்கோ, டக்குன்னு போயிடலாம் நம்ம. दर्शयिष्यामि तस्य अद्य पुरं राक्षसपालितां सज्जः भव महाभाग गमनाय मया सह. पालितम् सैन्येन महता युक्तः तत्र युद्धं भविष्यति कालकेतुः महावीरः राक्षसैः बलिभिः वृतः. ஸோ சைன்யேன மகதாயுக்தக, ஒரு சைன்யத்தையும் எடுத்துக்கோ, ஏன்னா அங்கே பெரிய சண்டை நடக்க போகிறது. தத்திர யுத்தம் பவிஷ்யதி, அந்த ஊரில் போனோடனே யுத்தம் நடக்கும். காலகேது மகாவீரன், சாதாரணப்பட்டவன் கிடையாது, மகாவீரன். ராட்சசைகி பலிபிகி விருத்தக, அதாவது எல்லா ராட்சசர்கள், பலமிக்க ராட்சசர்களோடு கூடியவன் அவன். सैन्येन महता युक्तः तत्र युद्धं भविष्यति कालकेतुः महावीरः राक्षसैः बलिभिः वृतः. तस्मान् मन्त्रं गृहीत्वा त्वं व्रज तत्र मया सह दर्शयिष्यामि ते मार्गं पुरस्य अस्य दुरात्मनः. ஆகவே தஸ்மாத், ஆகவே மந்திரம் கிரகித்வா, என்னுடைய நான் சொல்கிற மந்திரத்தை கேட்டு, தொம் பிரஜா நீ கிளம்பு, தத்திர மயாசக எங்குடைய நீ கிளம்பி வா, தே மார்க்கம் தர்ஷயிஷ்யாமி, எப்படி போனங்கிற மார்க்கத்தை எல்லாம் நான் உனக்கு காட்டுறேன். புரஸ்ய அஸ்ய துராத்மனக, துராத்மாவான காலகேதுடைய அந்த ஊருடைய வழியை நான் காட்டுகிறேன். ஹத்வாம் தம், ஓ சாரி, तस्मात् मन्त्रं गृहीत्वा त्वं व्रज तत्र मया सह दर्शयिष्यामि ते मार्गं पुरस्य अस्य दुरात्मनः. हत्वा तं पापकर्माणं मोचय आशु च मे सखीं श्रुत्वा तद्वचनं वीरः मन्त्रं जग्राह सत्वरः. அவனை கொன்று, பாப கர்மத்தை உடைய அந்த காலகேதுவை கொன்று, மோச்சய ஆசுமே சகீம், என்னுடைய ஃப்ரெண்டை கூடி சீக்கிரம் நீங்கள் விடுவிக்க வேண்டும். சுத்வா தத்வச்சனம். ஸோ யசோவதி இவளையும் சொல்லிட்டா. இந்த வார்த்தையை கேட்ட அந்த வீரனான ஏகவீரன் மந்திரம் ஜக்ராக சத்வரக, உடனடியாக அவள்கிட்ட மந்திரத்தை கேட்டு அறிந்தான். दत्तात्रेयात् दैवयोगात् प्राप्तात् ज्ञानविराच्छुभात् योगेश्वरी महामन्त्रं त्रिलोकी तिलक अभिदम्. ஓகே, ஞானிவராத்து தான், ஞானிவராத்து. ஓகே. ஸோ தெய்வயோகாத்து, தெய்வயோகாத்துன்னா இது ஏதோ விதி அவனுக்கு கிடைக்கணும்னு இருக்கு, அவனுக்கும் மந்திரம் கிடச்சிருக்கேன், தத்தாத்திரேயர் கொடுத்துருக்காருன்னு சொல்லிருக்காளே பகவதி. ஸோ தெய்வயோகாத் பிராப்தாத் ஞானிவராத், சிறந்த ஞானியான தத்தாத்திரேயம், சுபமான தத்தாத்திரேயாத், அப்படிப்பட்ட சோபனமான தத்தாத்திரேயரிடமிருந்து பகவதியோட அந்த யோகேஸ்வர மகாமந்திரம், யோகேஸ்வரி மகாமந்திரம், யோகேஸ்வரியாகப்பட்ட பகவதியோடைய மகாமந்திரம், மகாவித்யா மந்திரம் சொல்லியிருக்காளே, மகாவித்யா மந்திரம், திரிலோகி திலக அபிதம், 3 லோகத்துக்கும் திலகம் போல, நெற்றி பொட்டு போல, லலாமன்னு சொல்ல மாட்டோமா, நெற்றி பொட்டு,
இருக்கு. ஸோ அந்த மாதிரி நெற்றி பொட்டாக இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை அவனுக்கும் தெய்வ யோகத்தால தத்தாத்திரேயரிடமிருந்து கிடைத்ததால் दत्तात्रेयात् दैवयोगात् प्राप्तात् ज्ञानिवरात् शुभात् योगेश्वरी महामन्त्रं त्रिलोकी तिलक अभिदम्. राधे कृष्ण मैम. तेन सर्वज्ञता जाता सर्वान्तः चारिता तथा तया सह जगाम आशु पुरं तस्य सुदुर्गमम्. தேனை அப்படி அவனுக்கு அந்த மந்திரம் கிடச்சதுனால ஏற்கனவே இந்த மந்திரம் வேற கிடச்சுடுத்து இப்போ தேனை. அதனால சர்வஜனா ஜாத்தா எல்லாம் அறியக்கூடிய நிலைமை வந்துடுது அவனுக்கு. அப்படி சர்வஜனா ஒரு நிலைமை கிடச்சிது அந்த நேரத்தில். சர்வ அந்தக சரிதா ததா, எங்கே வேணா போகலாம், எந்த காற்றில் ஊடுருவி போகலாம், எங்கே வேணால் போகலாம். அந்த மாதிரி ஒரு சர்வ அந்தச்சரிதா, எல்லா இடத்துக்கும் ஊடுருவி செல்லக்கூடிய அந்த ஞானம் அவனுக்கு கிடச்சிருது. தயா சக ஜகாம, அந்த யசோவதி கூட அவன் போனான். புறம் தஸ்ய சுதுர்கமம் ஆஷு, உடனடியாக அந்த சேரவே முடியாத அந்த பாத்தாள லோகத்தில் காலகேதோட இடத்திற்கு அவன் அடைந்தான். ஜகாம சென்றான். तेन सर्वज्ञता जाता सर्व अन्तश्चरिता तथा तया सह जगाम आशु पुरं तस्य सुदुर्गमम्. रक्षितं राक्षसैः घोरैः पातालम् इव पन्नगैः यशोवत्या च सैन्येन महता संयुतः नृपः. ஸோ கோரைஹி ராட்சசைகி, கோரமான ராட்சசர்கள் காவல் காத்துட்டு இருக்கா. ரட்சிதம் காப்பாற்றப்பட்ட அந்த வீடு. பாதாளம் இவ பன்னகைகி, எப்படி பாதாள லோகத்தை நாகப்பாம்புகள் எல்லாம் ரட்சிச்சு கொண்டிருக்கிறதோ, பாதாள லோகத்தை எல்லாம் ரட்சிக்கக்கூடியது பாம்புகள். அப்படி பாம்புகள் ரட்சிக்கிற மாதிரி ராட்சசர்கள் இந்த இவனோட பவனத்தெல்லாம் ரட்சிச்சு நோக்காண்டிருக்கா. அப்படிப்பட்ட பாதாள லோகத்தில் இருக்கான் இந்த காலகேது. யசோவத்தியாச்சா, யசோவதியோடு கூட சைன்யேன மகதா சைன்யனை, பெரிய சேனையோடு கூட சம்யுதக என்ற கூடியவனான அந்த ராஜா அங்கு போனான். रक्षितं राक्षसैः घोरैः पाताळम् इव पन्नगैः तं यशोवत्या च सैन्येन महता संयुतः नृपः. तम् आयान्तं सम् आलोक्य दूताः तस्य भय आतुराः क्रोशन्तः अभिययुः पार्श्वं कालकेतोः तरस्विनः. வரான்னு பார்த்துட்டாவான். சம் ஆலோக்கிய தமாயாந்தம், வரக்கூடிய அந்த ராஜாவை பார்த்து தூதர்கள்லாம் பார்க்குறா. ஆஹா வரா, யாரோ சண்டைக்கு வரா. தஸ்ய பயாத்துராகா, ஸோ பயந்து போய் குரோஷந்தக, தஸ்ய பயாத்துராகன்னு பெரிய சேனையோடு வரான் ஏகவீரன். அவனை பார்த்தாலே வேலை கொஞ்சம் பயம் வருது. பயந்துட்டே போய் கதறின்னு ஓடுறா. குரோஷந்தக அபியுகு பார்ஸ்வம், யாருக்கிட்ட? காலகேதோகோ பார்ஸ்வம், காலகேது கிட்டக்க ஓடி போகிறாளாம். தரஸ்விரக, வேக வேகமாக ஓடி சென்றார்கள். எதுக்கு? யாரோ யுத்தத்துக்கு வரா. तम् आयान्तं समालोक्य दूताः तस्य भय आतुराः क्रोशन्तः अभिययुः पार्श्वं कालकेतोः तरस्विनः. तम् ऊचुः सहसा मत्वा राक्षसं काममोहितम् एकावली समीपस्थं कुर्वन्तं विनयान् बहून्. ராட்சசம் காமமோகிதம் மத்வா. ஸோ ஏற்கனவே இந்த ராட்சசன் இந்த பெண்கிட்ட ரொம்ப காமத்தில் உட்காந்துருக்கான். இவன் இப்போ யுத்தம் பண்ணுற சாமர்த்தியமே இருக்குமா தெரியாது. இப்படி பொண்ணுன்னு அலைஞ்சின்றதை இவன் எப்படி யுத்தம் பண்ண முடியும்? அப்படிலாம் பயம் இருக்க வாழ்க்கை. ஸோ ராட்சசம் காமமோகிதம் மத்வா சகசாதம் ஊச்சுகு, ஓடி ஓடி சொல்கிறா, எப்பா யுத்தத்துக்கு தயாரான, இப்போ காமத்தில் உட்காந்துருந்தா நம்ம நடக்காது. ஏகாவளி சமீபஸ்தம், ஏகாவளி கிட்டக்க உட்காந்துருக்கான் இவன். அங்கே போய் என்ன பண்ணுறான்? வினயான் பகூன் குர்வந்தம், ரொம்ப வினயமாக, எம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உனக்கு சேவை பண்ணுறேன், இப்படின்னு எல்லாம் வினயத்தோடு அங்கே உட்காந்து ஏகாவளி கிட்ட இருக்கக்கூடிய அவனை பார்த்து, இந்த காமத்தில் இருக்கக்கூடிய அவனை பார்த்து இவர்களெல்லாம் ஓடி போய் சொல்கிறா. तम्पूचुः सहसा मत्वा राक्षसं काममोहितम् एकावली समीपस्थं कुर्वन्तं विनयान् बहून्. दूता ऊचुः राजन् यशोवती नारी कामिन्याः सहचारिणी आयाति सह सैन्येन राजपुत्रेण संयुधा.
ராஜன் தூதர்கள்லாம் சொல்கிறா, ஹே ராஜன் காலகேத்துவே யசோவதி நாரி, யசோவதியை தெரியுமே, அவளுக்கு ஏற்கனவே இங்கேருந்து தானே போயிருக்காவா, அதனால யசோவதி வரா. காமின்யாக சகச்சாரிணி, உன்னுடைய காமினி இருக்காளே இந்த ஏகாவளியோட சகச்சாரிணி இது கூட நடக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு, அவள் வரா. ஆயாத்தி சக சைன்யன, ஒரு சைன்யத்தை கூட்டின்னு வந்துட்டாவோ யசோவதி. ராஜபுத்திரேன சமிதா, யாரோ ராஜபுத்திரன் இருக்கான், அவனையும் கூட்டின்னு பெரிய சேனையும் கூட்டின்னு இந்த யசோவதி வந்துட்டுருக்கா. ராஜன் யசோவதி நாரி காமின்யாஹ சகசாரிணி ஆயாதி சக சைன்யேன ராஜபுத்ரேண சம்யுதா ஜயந்தஹ வா மகாராஜ கார்த்திகேயः அதவா யுகிம் ஆகச்சதி மனோன்மத்தः வாகினி சகிதः கில. மகாராஜா, ஹே மகாராஜாவே, ஜெயந்தகவா கார்த்திகேயவா தெரியலையே, அவனை பார்த்தா இந்திரநாட்டம் இருக்கான், ஜெயந்தன் இந்திரன் பிள்ளை ஜெயந்தன் போல இருக்கான், கார்த்திகேயன் முருகநாட்டம் இருக்கான், அந்த அவனை பார்த்தானா, அதுவா நுக்கிம் யாருன்னு தெரில, அந்த ராஜா பிள்ளை யாருன்னு தெரில. ஆகச்சதி பல உண்மத்தக, ரொம்ப பலம் கொழுப்போடு அப்படி வரான் அவன், பலம் அந்த பலத்தினால உண்மத்தனாக அப்படி வரான் வேகமா. வாகினி சகிதகா கிள, வாகினின்னு இது படையோடு கூட வருகிறான் இல்லையா. जयन्तः वा महाराज कार्तिकेयः अथवा योगिम् आगच्छति बल उन्मत्तः वाहिनी सहितः किल. संयतः भव राजेन्द्र सङ्ग्रामः समुपस्थितः देवपुत्रेण युध्यस्व त्यज वा कमलेक्षणाम्. ஹே ராஜேந்திர, ஹே காலகேத்துவே, சம்யத்தக பவ, சம்யத்தகன்னு முயற்சியோடு கூட இரு, எத்தனத்தோடு இரு. சம்யத்தக கெட் ரெடி பவ, அப்படி ஆகு. சங்கிராமக உபஸ்தித, போர் வந்தாச்சு, இப்போ நீ இங்கே உட்காந்து வினயம் பண்ணின்னு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, போருக்கு ரெடி ஆகு. உபஸ்திதக வந்து விட்டது போர். தேவபுத்திரேன யுத்தஸ்வியா, தேவபுத்திரனாட்டம் இருக்கான், யாரோ வரா, அவன் தேவபுத்திரன், அவனோடு கூட யுத்தம் பண்ணு. தெஜவா கமலேக்ஷனாம், இல்லை அவளை விட்டுடு, அவளுக்கு வேண்டிதான் போர் வருது. போர் வர காரணமே இந்த பொம்பளை, அதனால இது விபீஷணன் சொல்கிற மாதிரி தான் இருக்குது ராவணன்ட்ட. அதனால நீ அவளை விட்டுடு, இல்லை போர் பண்ணுறதுக்கு ரெடியாகு அப்படிங்கிறான். संयतः भव राजेन्द्र सङ्ग्रामः समुपस्थितः देवपुत्रेण युध्यस्व त्यज वा कमलेक्षणाम्. इतः दूरे अस्ति सैन्यं तद् योजनत्रयमात्रतः सज्जः भव महीपाल दुर्दुभिं घोषय आशुवै. ஸோ சைன்யம் தத் யோஜனம் திரயமாத்திரத்தக, இன்னும் 3 யோஜனை தூரத்தில் வந்தாச்சு, அவளைக்கிட்ட வந்தாச்சு, இன்னும் 3 யோஜனை தூரத்தில் தான் இருக்குது அந்த சேனை, கிட்டக்க வந்தாச்சு. ஸோ இதக தூரே அஸ்தி, இப்போதைக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 3 யோஜனை தூரத்தில் தான் இருக்குது. சஜ்ஜாகா பவ, ரெடி ஆயிடு. மகிபால, ஹே ராஜா, துந்துபிம் கோஷய, நீ துந்துபி வாத்தியத்தை முழக்க, எது போர் முழக்கம், நீயும் போர் முழக்கத்தை பண்ணு உடனடியாக அப்படின்னு சொல்கிறா தூதர்கள்லாம். दूरे अस्ति सैन्यं तद् योजनत्रयमात्रतः सज्जः भव महीपाल दुर्दुभि घोषय आशुवै. सर्वं जगदम्बार्पणमस्तु.